அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? Audible? Good morning, good morning. Good afternoon, good morning. Am I audible? Audible இருக்குங்களா? Yes, super. Okay, I will start now. Okay. So, with respect to today's DND, 100 days, 99 days இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணிங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு 5 minutes வந்து கொஞ்சம் நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது ஒரு 99 days தான் சார் இருக்குது. 99 days ஃபார் ஃபிலிம்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணுங்கள். என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி டோன்ட் கெட் அஃப்ரைடு. அஃப்ரைட் ஆகாதீங்க, வேணாம், அஃப்ரைட் ஆக தேவையில்லை. ஓகேங்களா? பயப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ரிவைஸ். ரிவைஸ் பண்ணணும். சார் என்ன சார் ரிவைஸ் பண்ணுறது? யூ ஹாவ் டு ரிவைஸ் வாட் யூ ஹவ் ஸ்டடீட் டில் நவ். ஸ்டடீட் டில் நவ். சார் இப்போ வரைக்கும் கொஞ்சம் தான் சார் படிச்சிருக்கேன், ரொம்ப படிக்கல, ஐ எம் த பிகினர், இப்போ தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டே கொடுக்க போகிறேன், இல்லைனா செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சார், ஆனால் இவ்வளோ நாள் வந்து நான் மெயின்ஸே படிச்சிட்டேன் சார், ஃபிலிம்ஸ் ஒன்றுமே தெரியாது சார், எதுவுமே எடுக்கலை, பேசிக் புக்ஸை திருப்பி படிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். 99 days ஆர் தேர். வாட் யூ கேன் டூ இஸ் 30 days, 30 வேணாம், ஒரு 45 days, 45 days 45 days பிரிச்சுப்போம். 45 days kindly concentrate on static portion. ஸ்டாட்டிக் போர்ஷனை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? யாருமே ஒன்றுமே படிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க, ஏதோ கொஞ்சமாச்சும் படிச்சிருப்பீங்க. அப்போ கைண்ட்லி கன்சாலிடேட் வாட் யூ ஹவ் ஸ்டடிட் டில் நவ் இன் த ஸ்டாட்டிக் போர்ஷன் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷன். கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னலாம் பண்ணிங்களோ அதை கன்சாலிடேட் பண்ணுங்கள். புது மெட்டீரியல்ஸுக்கு போகாதீங்க. டோன்ட் கோ ஃபார் நியூ மெட்டீரியல்ஸுக்கு போய் திருப்பி அதை படிக்கிறேன் அப்படின்னு உட்காந்து அந்த தவறை பண்ணாதீங்க. ஏன் பண்ணக்கூடாது சார்? எவ்வளோ வாட்டி படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம், எவ்வளோ மெட்டீரியலை படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா எந்த மெட்டீரியலை நீங்கள் படித்தாலும் யூ ஹாவ் டு ஸ்டடி இட் அட்லீஸ்ட் ஃபார் 4 times டு பி ரெஜிஸ்டர்ட் இன் யுவர் மைண்ட். அப்போ ஒரு புது மெட்டீரியலுக்கு போகிறீங்க அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் த டைம் டு கன்சாலிடேட் இட் வித்தின் த டைம் பீரியட். ஓகேங்களா? அதனால தான் நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்றோம். அப்போ திருப்பி இதை படிக்கிறோம், ஒரு புது மெட்டீரியலை படிக்கிறோம். 4 புது மெட்டீரியலை படிக்கிறது தவறான ஸ்ட்ராட்டஜி. ஒரே மெட்டீரியலை 4 வாட்டி படிக்கிறது அட்லீஸ்ட் இஸ் த ரைட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ பேசிக் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஸ்டாட்டிக்கு என்சிஆர்டி எடுத்துக்கோங்க, என்சிஆர்டி அண்ட் சம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். பாலிட்டிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மிகாந்த் படிப்பீங்க, இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுத்து படிங்க. தென் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு ரிவைஸ் எம்சிக்யூஸ். நீங்கள் எல்லாருமே டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க, டெஸ்ட் பேட்ச்சு, அதுக்கப்புறம் நான் முதல்வன் டெஸ்ட் பேட்ச் எழுதிட்டுருப்பீங்க, நான் முதல்வன் டெஸ்ட் சீரிஸ் எழுதிட்டுருப்பீங்க, அதுக்கப்புறமா வந்து பிஒய்க்யூ. இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் பார்க்கலாம், 3 விஷயத்தையுமே நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும் பொழுது விதின் திஸ் டைம் யூ வுட் ஹவ் ப்ராக்டிஸ்ட் அட்லீஸ்ட் 10,000 MCQs. திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு கிளியர் த எக்ஸாமினேஷன். யூ ஹாவ் டு see the PYQ for at least 2 times, 2 to 3 times you have to study. At least past 10 years of question paper. At least எவ்வளோ வேணாலும் போகலாம், நீங்கள் பின்னாடி எவ்வளோ போகிறீங்களோ நல்லது, பட் அட்லீஸ்ட் பாஸ்ட் 10 years ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் நான் முதல்வன் டெஸ்ட் சீரிஸ் அதை ஒரு 2 வாட்டி பார்க்கணும். உங்களோட டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் ஏதாவது தனியாக போட்டிருந்தீங்கன்னா
அதை ஒரு 2 வாட்டி பார்க்கணும். 2 வாட்டி பார்க்கணும், பார்த்துட்டே இருக்கணும். இது பாஸ்ட் 5 இயர்ஸ் PYQல மட்டும் பாஸ்ட் 5 இயர்ஸ் யூ ஹாவ் டு அனலைஸ். அனலைஸ் அப்படிங்கிறது வேறு, சால்விங் அப்படிங்கிறது வேறு. அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கு டைம் இருந்தால் நான் ஒரு வீடியோ போடுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்படியெல்லாம் அனாலிசிஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணுங்க. இந்த 100 டேஸில் 45 days கான்சென்ட்ரேட் ஆன் ஸ்டாட்டிக் போர்ஷன். டைம் இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, ப்ளஸ் சிசாட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours. நான் கொடுத்த ஷெட்யூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா, அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி ஒழுங்காக படிங்க. ஓகேங்களா, ஜான்வரி ஒரு ஷெட்யூல் கொடுத்தேன், எப்படி படிக்கணும், ஒரு நாளை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் கொடுத்தேன். அதில் எல்லாருமே நிறைய பேர் வந்து சார் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொன்னீங்க. ஓகேங்களா, எனக்கும் பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணிங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஷெட்யூல் ஏதாவது இருந்தால் அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ சிசேட் ப்ளஸ் ஸ்டாட்டிக் போர்ஷன், தென் திஸ் MCQs, இந்த இது ப்ளஸ் NCERT ப்ளஸ் திஸ் சிசேட்டில் இது கரண்ட் அஃபேர்ஸுக்கு வாட் யூ ஹவ் ரீடிங். இது வரைக்கும் என்ன பண்ணிங்களோ அதை பண்ணுங்கள். DND ஃபாலோ பண்ணுறீங்களா, அதையே பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு இது பேஸ் மெட்டீரியலை வச்சு படிக்கிறீங்களா, அதையே பண்ணுங்கள். இல்லை உங்கள் நோட்ஸ் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கீங்களா, அதையே பண்ணுங்கள். எது பண்ணாலும் இது எல்லாத்துக்குமே தேவையானது என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப். ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் இந்த ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியமாகுது அப்படின்னா, இப்போது நம்ம வந்து உங்கள் எக்ஸாம் சினாரியோ எடுத்துக்கோங்க. எக்ஸாம் சினாரியோவில் கொஸ்டின் இருக்கும். ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C, ஆப்ஷன் D இருக்கும். You would have comfortably eliminated option A and option C, but you would have stuck between the B and D portion. என்ன பண்ணணும்னு தெரியாது. But those who have revised n number of times the same material would at least able to recall somewhat the fact. அப்படி இல்லைன்னா நீங்கள் சான்ஸ் தான் எடுக்கணும். அந்த சான்ஸ் வந்து 50-50 இல்லைனா வந்து கால்குலேட்டிவ் கெஸ். பிக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு கால்குலேட்டிவ் கெஸ் எடுக்கிறதுக்கும் 50-50 சான்ஸ் எடுக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் உள்ளையா இல்லை வெளியவா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அதுக்காக தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை ஏன் சார் NCERT நம்ம படிக்க சொல்கிறோம்? இந்தியா ஃபுல்லாக தான் படிக்கிறாங்க. சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் ஆர் ஸ்டடியிங் NCERT, சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் ஆர் ஸ்டடியிங் லக்ஷ்மிகாந்த், சீரியஸ் ஆஸ்பிரண்ட் ஆர் ஸ்டடியிங் சம் இம்பார்ட்டண்ட் புக்ஸ். அந்த எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிடுறீங்க. அப்போ வாட் திஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் டூயிங் இஸ் you are having the same knowledge of all the 50,000 serious candidates who are writing, potential 50,000 serious candidates. என்னதான் 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலுமே 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்கங்க. ஓகேங்களா, 10 lakh அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ அது ஒரு 12 lakhs மாறி இருக்கும். பட் 10 lakhsனே வச்சுப்போம். வந்து எழுதுறது ஒரு 4 லட்சம் பேர் தான் எழுதுவாங்க. இந்த 4 லட்சம் பேரில் யார் அப்படின்னா ஒரு 1 லட்சம் பேருக்கு வந்து மத்தியானம் ஒரு கிளாஸ் இருக்குது, மத்தியானம் ஒரு எக்ஸாம் இருக்குன்னே தெரியாது. அப்போ 3 லட்சம் பேர் தான் வந்து இந்த ஃபார்மேட் தெரிஞ்சவனே வந்து எழுதுவான். அதில் 2 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரெஷரு, எக்ஸாம் ப்ரெஷரு, சும்மா ஏதோ ஒரு இது அப்படி போட்டிருப்பாங்க, அவங்க வந்து எழுதுவாங்க. மிச்சம் இருக்க அந்த 1 லட்சம் பேரில் 50,000 பேர் தான் நான் சொன்ன இந்த மெத்தட் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. தீஸ் ஆர் த சீரியஸ் கேண்டிடேட்ஸ் விச் யூ ஆர் ஃபைட்டிங் ஃபார். உங்களோட கேண்டிடேட், உங்களுடைய இது வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் கிடையாது. டெல்லியில் இருக்காங்க, குஜராத்தில் இருக்காங்க, ஆந்திர பிரதேஷில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, நார்த் ஈஸ்டில் இருக்காங்க. ஆல் ஆர் ஸ்ட்ரைவிங் ஃபார் தட் ஒன் போஸ்ட். ஓகேங்களா, அப்போ இந்த 50,000 பேருடைய உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி வருது பை ஸ்டடியிங் தீஸ் NCERTs அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். தட்ஸ் ஆல். அப்போ என்ன சார் டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஆகுது? இந்த 50,000 பேரும் அந்த NCERTயை எப்படி படிச்சிருக்காங்கிறதுல ஒரு வேரியேஷன் வரும். ஹவு யூ ஹவ் ஸ்டடிட் தோஸ் மெட்டீரியல்ஸ், ஹவு அப்படிங்கிறதுல ஒரு வேரியேஷன் வரும். அப்புறம் ஹவு யூ ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மேட் ஆஃப் திஸ் கொஸ்டின் பேப்பர். அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணுறோம்.
அதில் ஒரு வேரியேஷன் வரும். அண்ட் ஹவ் யூ ஹவ் chosen the current affairs. Current affairs will give you edge, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? பட் அதையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சைஸாக வச்சுருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச கரண்ட் அஃபேர்ஸ் வருதா, அதில் நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது. தெரியாத கரண்ட் அஃபேர்ஸ் வருது, அதை விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியாத கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் எப்பயுமே இருக்குங்க. நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. அப்படி தான் இந்த ஃபார்மேட்டே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. 30 கொஸ்டின்ஸ் வில் பி ஈஸி, எல்லாருமே போடுற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து மீடியம் மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் இருக்கும். பட் யூ வுட் ஹவ் ஸ்டடீட் சம்வேர் எல்ஸ், அந்த டாப்பிக்காவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இன்னொரு ஒரு 20 கொஸ்டின்ஸ் வில் பி இன் அ டிஃபிகல்ட் கேட்டகரி. இன்னொரு ஒரு 10 கொஸ்டின் மோஸ்ட் டிஃபிகல்ட் கேட்டகரி. இதை யாருமே வந்து அதை வந்து அட்டனே பண்ணக்கூடாது, அதை தொட்டவன் கெட்டான், அப்படியாப்பட்ட கொஸ்டினாக இருக்கும். அதனால் இந்த கொஸ்டினை தேடி கண்டுபிடிச்சி இதுக்கு நான் வந்து மெட்டீரியல் தேடுறேங்கிற அந்த பணியில் இறங்கும்போது தான் we are becoming some failures. நம்ம என்ன பண்ணணும், you have to concentrate on 30 plus 40. இந்த கொஸ்டினை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் எழுதிட்டீங்க, கரெக்டாக போட்டுட்டீங்க. இந்த 30ல் 30யும் கரெக்டாகணும். இந்த 40ல் ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு half of the question 20 கரெக்ட் ஆகணும். 20 to 25 கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா யூ ஆர் இன், தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளோட எய்ம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, மறுபடியும் படிக்கிறீங்க. யுவர் சோர்ஸஸ் என்சிஆர்டி ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்னன்னு இதுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் மாதிரி இந்த எக்கனாமிக் சர்வேவாக இருக்கட்டும், சர்வே, பட்ஜெட்டுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எல்லாருமே பார்க்குறீங்க, வெரி குட். ஸோ வேறு யாருக்காவது வேணும்னாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது ப்ளஸ் நான் முதல்வன் டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் நீங்கள் வேறு ஏதாவது டெஸ்ட் சீரீஸ் போட்டது டெஸ்ட் சீரீஸ். இந்த டெஸ்ட் சீரீஸில் வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வில் கிவ் யூ எட்ஜ் ஓவர் த அதர்ஸ். அதனால தான் ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சீரீஸை நீங்கள் யூ ஹாவ் டு செலக்ட். ப்ளஸ் பிவைக்யூஸ், இது போதுமானது. இதை எப்படி படிக்கணும்? அட்லீஸ்ட் 4 டைம்ஸ், அட்லீஸ்ட் 4 டைம்ஸ். ஓகே? ஸோ திஸ் இஸ் யுவர் 99 days strategy. 45 days படிங்க, திருப்பி அடுத்த 45 daysல ஒரு 3 times ரிவைஸ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட். ஸோ 4 times ஆகிடும். மறுபடியும் சிசேட்லாம் அந்த டைமில் ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டு பாருங்கள். சிசேட்டை லைட்டாக எடுத்துக்காதீங்க. இட் இஸ் பிகமிங் மோர் டஃப் டே பை டே. ஓகேங்களா? ஆன் த நோட் வி வில் ஸ்டார்ட் நவ். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆன் திஸ் நோட் வி வில் ஸ்டார்ட் நவ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, should the convicted persons contest in the election? இது ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரப்பட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து பாலிட்டியில் GS2ல் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு த செக்ஷன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் செக்ஷன் 8, இது நமக்கு தனி போர்ஷனே இருக்குது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு தனி போர்ஷன். GS2ல் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ செக்ஷன் 8 clause 3 of the representation of people act provides the disqualification of the person convicted of criminal offenses and sentences. யாரெல்லாம் 2 வருஷத்துக்கு மேலே கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணி கன்விக்ட் ஆகிருக்கணும், அதாவது நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கணும். ஸோ 2 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கணும். அவங்க they are not eligible to contest the election immediately and after their release for 6 years. ஓகேங்களா? இது ஒரு ப்ரொவிஷனுங்க. இது வரைக்கும் யாராச்சும் அந்த மாதிரி ஆயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிமில் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார்,
he was convicted for corruption actually. ஸோ அவரை வந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எலெக்ஷன் கமிஷன் செக்ஷன் 65ல் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் செக்ஷன் 65ல் அவங்களுக்கு ஒரு ரிடீமிங் பவர் இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு. அதன்படி அவங்க என்ன பண்ணலான்னா அந்த சென்டென்ஸை கூட்டவோ குறைக்கவோ முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 6 months வரைக்கும் நீங்கள் தடை, அதாவது வந்து எலெக்ஷனில் நிற்காமல் இருந்தால் போதுங்கிற மாதிரியோ ஏதோ ஒரு இதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் திருப்பி கண்டெஸ்ட் பண்ணுறாரு, மறுபடியும் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறார். It is becoming a controversy actually. So அந்த பவர், these kinds of power should rest in election commission அப்படிங்கிற அந்த ஒரு டிபேட்டும் சைடில் போயிட்டு தான் இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் this is another important topic which is nothing but criminalization of politics. Decriminalization of politics நமக்கு தேவை. அப்போ இதன் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ அதாவது ஜுடிஷியரி என்னென்ன மாதிரியான ரிஃபர்மேஷனல் அந்த தீர்ப்புகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு நோட் பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய எல்லா கேஸுமே யூ கேன் கோட் இன் யுவர் ஆன்சர்ஸ், மெயின்ஸ் ஆன்சர்ஸில் நீங்கள் கோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஃபஸ்ட்டு இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் கேஸ் 2002ல். அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே மேண்டேட்டட் ஆல் த கேண்டிடேட்ஸ் டு டிஸ்க்ளோஸ் தேர் கிரிமினல் கேசஸ். இவங்களுக்கு முன்னாடி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை அவங்களோட எலெக்ஷன் அஃபிடவிட்லேயே அவங்க வந்து தே ஹாவ் டு கிவ், ஸோ தட் த எலெக்ஷன் நடக்கும்போது த எலக்டார்ஸ் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ தே கேன் ஹாவ் அன் informed decision, they can do an informed decision and they can have a choice of voting. ஓகேங்களா? இதன்படி கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை மக்களே வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு 2002ல் இந்த சஜஷன்ஸை மேண்டேட் பண்ணுறாங்க. சஜஷன் இல்லை, சுப்ரீம் கோர்ட் இஸ் மேண்டேட்டிங் திஸ் in the Association of Democratic Reforms case. Then there is another case, Election Commission of India versus Jain Chowkidar case. இதில் வந்து they are validating the creative interpretation of the Patna High Court. அது என்ன சார் அப்படின்னா, இப்போது ஒரு இதில் வந்து கன்விக்டாக இருக்காங்க, ஓகேங்களா? இப்போது ஒரு ஜெயிலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு கேஸில் வந்து அவங்க வந்து ஒரு எலக்டாராக இருக்கணும் அப்படின்னா, ஒரு எலக்டாராக இருக்கணும், அதாவது ஓட்டு போடணும் அப்படின்னா அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ அண்டர் ட்ரையலாக இருக்கக்கூடாது. அண்டர் ட்ரையலாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்னென்னா எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு உரிமை கிடையாதுங்க, ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க, அதனால் ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அண்டர் ட்ரையலாக இருந்து எலெக்ஷனில் அப்போ கண்டெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேஸ் வருது. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இவங்களுக்கு உரிமை இல்லையோ அதே மாதிரி அவங்களுக்கும், அதாவது வந்து அண்டர் ட்ரையலாக இருக்கிறவங்களுக்கும் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கும் உரிமை இல்லை அப்படின்ட்டு வந்து பாட்னா ஹைகோர்ட்டும் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வெர்சஸ் த ஜெயின் சௌகிதார் கேஸில். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்லிமெண்ட் வந்து அப்படியே ஓவர் டர்ன் பண்ணுறாங்க. அண்டர் ட்ரையல்ஸாக இருக்கிறவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்ட்டு. சார் இதை ஏன் சார் பண்ணுறாங்க? ஏன் பண்ணுறாங்கன்னா, இன் அவர் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் until proven guilty everybody is presumed as innocent. அப்போ அதனால் ட்ரையலில் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, he or she is just an accused மட்டும்தான் அவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்களுடைய பேசிக் அடிப்படை உரிமையான எலெக்ஷனில் நிற்கிற ப்ரொவிஷனை வந்து தடை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்லிமெண்ட் ஹஸ் ஓவர் டர்ன்ட் இட். பட் ஏன் இன்னும் வந்து அந்த அண்டர் ட்ரையல்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமையை கொடுக்கல அப்படின்னு தெரியல. மேபி பிகாஸ் ஆஃப் த வாட் டு சே, அந்த லாஜிஸ்டிக்கல் பிரச்சனையாக கூட இருக்கலாம். எல்லாரையும் திருப்பி ஜெயிலில் இருக்கிறவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வாக்கு சாவடி கொண்டு வந்து அவங்கள ஓட்டு போட வச்சு இந்த மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதுனாலையா என்னன்னு நமக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லிலி தாமஸ் கேஸ். இட் இஸ் அ வெரி ஃபேமஸ் கேஸ். Court struck down the section 8(4) of the Representation of People Act, saying that which is allowing the sitting legislature,
சிட்டிங் லெஜிஸ்லேட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எம்பியோ எம்எல்ஏவோ இருக்காங்க, அவங்க தே ஹவ் பீன் கன்விக்டட் நவ் ஆக்சுவலி. இப்போ அவங்க அண்டர் ட்ரையல் கிடையாது, தே ஹவ் கன்விக்டட். சிட்டிங் லெஜிஸ்லேட்டரில் இருக்கிறவங்க கன்விக்ட் ஆயிடுறாங்கங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு போவாங்க. அப்போ மேல்முறையீடு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே கன்விக்ஷன் கேஸ் இருக்குது, அவங்க வந்து குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாங்க. பட் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ மறுபடியும் வந்து ட்ரையல் நடக்கும். அப்போ அது வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்பி எம்எல்ஏ போஸ்ட்டை வந்து அவங்களால வந்து தக்க வச்சுக்க முடியும். அந்த மாதிரி இனிமேல் பண்ண முடியாதுன்னு லில்லி தாமஸ் கேஸில் சொல்லிட்டாங்க. இஃப் யூ ஆர் கன்விக்டட் யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் த எம்எல்ஏ ஆர் எம்பி ஆஸ் அ லெஜிஸ்லேட்டர் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிடுறாங்க ஆக்சுவலி. ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ். 3 கேசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 11 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் தான் அந்த நான் சொன்ன அந்த எலெக்ஷன் கமிஷன் மே ரிமூவ் எனி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆர் ரெடியூஸ் த பீரியட் ஆஃப் த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த கன்விக்டட் பர்சன். செக்ஷன் 11 நான் 62ன்ட்டேன், செக்ஷன் 11 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ கரண்ட்டாக ஒரு பெட்டிஷன் போயிட்டுருக்கு, அதனால தான் இது நியூஸில் வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கன்விக்டட் பர்சனையும் லைஃப் டைம் பேன் பண்ணணும் அப்படின்ட்டு. இவங்க என்ன லாஜிக் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்மால் பெட்டி கிரிமினல் கேசஸ் அண்டர் த கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், இப்போ யாராவது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்காங்க, அவங்க இதில் வந்து நீங்கள் லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்கினதுக்காக அவங்க லைஃப் டைமாக பேன் பண்ணிடுறாங்க. ஆனால் அதே வந்து எம்எல்ஏ எம்பின்னா நீங்கள் ஏன் வெறும் 6 வருஷம் வரைக்கும் பேன் பண்ணுறீங்க, ஏன் உங்களால் வந்து லைஃப் டைம் பேன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் வந்து இப்போ போட்டிருக்காங்க ஒரு சமூக ஆர்வலர். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் அதாவது வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அப்படிங்கிறவங்க சர்வீஸ் ஆப்ளிகேஷனை வந்து வச்சுருக்காங்க. சர்வீஸ் ஆப்ளிகேஷன் இருக்குது, எம்எல்ஏ எம்பிஸுக்கு சர்வீஸ் ஆப்ளிகேஷனே இல்லை. அதனால் தற்காலிக சஸ்பென்ஷனே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கருதுகிறாங்க. ஓகேங்களா, அப்புறம் சில அந்த டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸுக்கு நிறைய அந்த எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் அது எல்லாமே வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன்ஸ் யாரெல்லாம் வந்து லா கமிஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் டு கர்வ் த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ், persons against whom charges are framed by a competent court for an offence that entitles punishment of more than 5 years should not be allowed to contest elections. எலெக்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் வந்து சார்ஜ் இருக்கோ, ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு கேஸ் இருக்குங்க, யார் மேலேயோ ஒரு எக்ஸ் மேலே வந்து என்ன இருக்குன்னா கொலை முயற்சி வழக்கு இருக்குது, அதுக்கு அவருக்கு வந்து அவர் கன்விக்ட் ஆனார்னா 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அந்த இது வந்து 7 வருஷம்னு இருக்குல்ல, அப்போ 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது, வாய்ப்பு இருக்குல்ல, அவங்களே வந்து கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதை பொலிட்டிக்கலாக வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், இல்லைனா வந்து அதை என்ன பண்ண முடியும்னா இந்த பவரை அப்யூஸ் பண்ண முடியும். ஆளுங்கட்சியால் இந்த பவரை அப்யூஸ் பண்ண முடியும், எந்த ஆளுங்கட்சியாக கூட இருக்கட்டும், அவங்க வந்து அப்யூஸ் பண்ண முடியுங்கிற அந்த பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் விஷயத்தெல்லாம் வந்து தவிர்த்துறாங்க. அதே மாதிரி இப்போ சில கேசஸ் இருக்குது, இதில் வந்து கன்விக்ட் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாரல் கான்சைன்ஸ் சில விஷயங்கள் சில கேசஸில் அடிப்படும், சில கேசஸில் அடிப்படாது. கன்விக்ஷன் தானே சார், அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராகுல் காந்தி அவர்களுடைய கேஸ் எடுத்துக்கோங்க, அதில் அவர் 2 வருஷம் வந்து கிரிமினல் அஃபென்ஸ்னால் வந்து 2 வருஷம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, கன்விக்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. அதனால் அவர் எம்பி பதவி இழக்கிறார். எதுக்காக அப்படின்னா ஃபார் ப்ரீச்சிங் த ப்ரிவிலேஜ் ஆஃப் த பார்லிமெண்ட், அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக அவர் பண்ணல. இதுவே ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக வந்து இது பண்ணி இதுக்கு உடனே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து அவருடைய பதவி காலத்தை வந்து இது டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாரு ஸ்பீக்கர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக வந்து மாரல் அந்த கான்சைன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாத கிரிமினல் வழக்குகள். சில வழக்குகள் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், ரேப்பாக இருக்கட்டும், இல்லைனா அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஓகேங்களா, இந்த மாதிரியான வழக்குகள் இருக்குல்ல, இதில் வந்து மாரல் டர்பிட்யூட் இருக்குது. இவங்களால் எந்த காலத்துலேயுமே வந்து என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெஜிஸ்லேட்டராக மாறுறதுக்கு தகுதியை இவங்க முதல்ல இழந்துடுறாங்க when they are convicted.
ஸோ இந்த மாதிரியான வழக்குகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பேன் அறிவிச்சிடலாம். மற்ற வழக்குகளுக்கு அந்த லைஃப் டைம் பேன் தேவையில்லாத ஒரு விஷயம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்ன ஆயிருக்கு, அக்கார்டிங் டு ஏடிஆர், அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அவங்க ஒரு தரவை வெளியிட்டிருக்காங்க. அந்த தரவை பொறுத்த வரைக்கும் இப்போ 543 பேர் வந்து நம்ம லோக்சபாவில் எம்பிஸாக இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 46% பேர் கிரிமினல் பேக்ரவுண்டோடு இருக்காங்க. அதுலேயும் ஒரு 30% பேர் ஹெரனியஸ் கிரைம்ஸ் பண்ணவங்களாக இருக்காங்க. கொலை, கொள்ளை அந்த மாதிரியான வழக்குகளில் பிடிப்பட்டவங்களாக இருக்காங்க. இன்னொரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த இந்த ஃபேக்டெல்லாம் நீங்கள் எழுதலாம். உங்களோட டேட்டா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் இப்போ சில ஃபேக்டெல்லாம் சொல்லுவேன், சில ஃபேக்டை விட்டுருவேன், ஓகேங்களா? சில ஃபேக்டை தான் நான் சொல்லுவேன். அந்த ஃபேக்டெல்லாம் அந்த டாபிக் போட்டு அதுக்கு கீழே உங்களோட டேட்டா பேங்க்குன்னு போட்டு வச்சுக்கோங்க. அந்த டேட்டா பேங்க்குன்னு ஒரு புக்கை வச்சுக்கோங்க. அதை திருப்பி ரிவைஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஏதாவது ஒரு இன்ட்ரடக்ஷன்லையோ இல்லைனா உங்களோட இதில் ஒரு சப்ஸ்டான்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாஸை நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா? அப்போ இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குங்க, இன்னொருத்தருக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இல்லை. 2 பேரும் வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா, கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவர் ஜெயிக்கிறதுக்கு 15% வாய்ப்பு இருக்கான். கிரிமினல் பேக்ரவுண்ட் இல்லாத ஜெயிக்கிறது வந்து 4% தான் வாய்ப்பு இருக்கான். அப்போ கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கோ இல்லையோ இவனால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் பார்க்குறாங்களே தவிர, அவங்க ஒழுங்காக இருப்பாங்களா, அந்த தொகுதிக்கு வந்து அவங்க நல்லது செய்வாங்களா, இதை பார்த்து அவங்க எடுக்கலை. வின்னபிலிட்டியை பொறுத்து எடுக்கிறாங்களே தவிர அவங்க தேவையில்லையாங்கிறத பொறுத்து எடுக்கலை. இதுதான் அங்கே ப்ராப்ளமாக இருக்குது, ஓகேங்களா? அப்போ criminalization of politics is a very 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 important topic which you have to have in your mind. Then with respect to budgeting, gender inclusive budgeting, இதில் gender budgeting அப்படின்னா என்ன அர்த்தம்னா, it is based on the amount which is allocated for the empowerment of the women. விமனுக்காக ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மினிஸ்ட்ரிக்குமே வந்து ஒரு ஸ்கீம்ஸுக்குமே வந்து ஒரு சதவீதத்தை விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்க, அதுக்காக மட்டும் நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்களோ அதுதான் என் மேம்பாட்டுக்காக, விமனுடைய மேம்பாட்டுக்காக எவ்வளோ ஒதுக்குறீங்களோ அதுதான் வந்து ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீம் வித் ரெஸ்பெக்ட் டு விக்ஷித் பாரத்தில் வந்து 2047 விக்ஷித் பாரத்தை டெவலப்டு இந்தியாவாக மாறிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியா என்ன சார் அப்படின்னா, நம்மளுடைய பெண்கள் 70% ஒர்க் ஃபோர்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியாவை டிக் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். 6 க்ரைட்டீரியா சொல்கிறாங்க. 0 பாவர்ட்டி, எஜுகேஷன் ஃபார் ஆல், ஹெல்த் ஃபார் ஆல், அதுக்கப்புறமா வந்து ஸ்கில் ஃபார் ஆல், விமனுக்கு வந்து 70% ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு 6 இது சொல்கிறாங்க. இதில் அந்த விமன் பார்ட்டிசிபேஷனை மேம்படுத்துறது அது ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா. அதுவும் நம்மளோட தீம்ஸில் மொத்தம் 4 தீம் சொல்கிறாங்க. 4 தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரீப்னா புவர் அப்படின்னு அர்த்தம், யுவான்னு அர்த்தம், ஓகேங்களா? யூத்துன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வந்து ஃபார்மர்ஸ், அன்னதத்தா அப்படின்னு சொல்லுவாங்க, அன்னதத்தா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து விமன்னா நரி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? நரி சக்தினா விமனுடைய எம்பவர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம், நரி. ஸோ இதுதான் வந்து ஃபோக்கஸ் தீம்ஸ், இவங்களை மேம்படுத்துறது தான் ஃபோக்கஸ் தீம்ஸ், ஓகே? எது இன்ஜின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ, இன்வெஸ்ட்மெண்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, அக்ரிகல்ச்சர், இதுதான் இன்ஜின்ஸ், இந்த செக்டாரில் இருக்கணும். அதுக்கப்புறம் எது ஃபியூவல், ரிஃபார்ம் இஸ் த ஃபியூவல். எது டெஸ்டினி, விக்ஷித் பாரத் இஸ் த டெஸ்டினி, ஓகேங்களா? ஸோ இவங்க தான் ஃபோக்கஸ் ஏரியா ஆக்சுவலி. அப்போ இதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தீம்லேயுமே வந்து இதுக்கான இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக அதில் விமன் இருக்கணும், ஆண்டர்ப்ரனர்ஸ் இது இருக்கா அதில் விமன் இருக்கணும், இப்படி ஒவ்வொன்றுத்துலேயுமே பண்ணுறாங்க. அண்ட் டு இன்க்ரீஸ் தயர் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், கவர்மெண்ட் இஸ் ட்ரையிங் டு இன்க்ரீஸ் தயர் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக்சுவலி, ஓகேங்களா? ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் அது வந்து இட் இஸ் ஸ்டெடிலி ரைசிங் அப்படின்னு வந்து இது பண்ணியிருக்காங்க. 42% ஆயிருக்கான்
which has raised 42% from 33% in the previous survey. Okay, இந்த இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் with respect to men and women இதில் பார்க்கும்போது there is a gap of 33%. மென்னுடைய பார்ட்டிசிபேஷன் 79% இருக்காங்க லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில். விமன் வந்து கிட்டத்தட்ட வந்து 37 தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து குறைக்கிறது எப்படி வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னா பை ஆக்சஸ் டு ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ், சோஷியல் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து மேம்படுத்துறதன் மூலமாக நம்மளால் வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தே ஆர் ஆல்சோ ஃபோக்கஸிங் ஆன் த கிக் ஒர்க்கர்ஸ், கிக் எக்கானமி. கிக் எக்கானமியில் வந்து அதே மாதிரியே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கிக் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் வந்து ஃப்ளெக்சிபிள் டைமிங் இருக்குது, இண்டிபெண்ட் இருக்குது, எம்பவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே நம்ம நினைக்கிற நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஊபர் ஓட்டலாம், இல்லை வந்து ஆட்டோ ஓட்டலாம், இல்லைனா ஏதாச்சும் பண்ணலாம். பட் அது அப்படி கிடையாது, அப்படி ஒர்க் ஆகாது. அது எப்படின்னா அவங்களுக்குன்னு இன்சென்டிவ்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், இதை பண்ணணும், இந்த டார்கெட்டை முடிக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் ரன். அது மட்டும் இல்லாமல் தே லேக் சோஷியல் செக்யூரிட்டி, they lack a permanent income, they lack incentives, they lack security coverage, insurance coverage, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. பிஎஃப் இது எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக அவங்க அன்றைக்கி வேலைக்கு செஞ்சால் அவங்களுக்கு சம்பளம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சேஃப்டி நெட் இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ரெகக்னைசிங் த கிக் எக்கானமி we have integrated the gig workers into the PM அந்த ஈஷ்ராம் போர்ட்டல். ஈஷாம் போர்ட்டலில் அவங்களுக்குன்னு ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணலாம். அந்த நம்பரை வச்சு அவங்க என்ன பண்ணலான்னா தே கேன் கிளைம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அண்டர் த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஆக்சுவலாக தட் இஸ் another very very important welcoming step which is recognizing the gig workers, especially women gig workers. next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா with respect to the entrepreneurship, ஆண்டர்ப்ரனர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 மில்லியன் பேரை வந்து எம்எஸ்எம்இயில் வந்து விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க. அக்கார்டிங் டு கூகுள் சர்வே அவங்க மட்டும் அவங்களுடைய பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குது, இன்னொரு 30 மில்லியன் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா தே கேன் கிவ் ஒர்க் more than 150 million to 170 million workers actually. ஓகேங்களா? this will contribute enormously to the GDP அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா we need a sustained effort in policy implementation, infrastructure development, social norm transformation, இது எல்லாமே வேணும். and then with respect to gender response society-யாக நம்ம மாறுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அடித்தளமாக இந்த பட்ஜெட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஆத்தர் வந்து நம்புகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வில்ஃபுல் வயலேஷன். வில்ஃபுல் வயலேஷனில் இப்போது திஸ் ஆர்டிக்கல் டாக்ஸ் அபவுட் த டசல் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட பாஸ் பண்ணப்பட்ட பில்லை அவர் அசன்ட் பண்ணாமல் செகண்ட் வாட்டி பாஸ் பண்ணப்பட்ட பில்லை he has recommended to the president actually according to article 200. இந்த ஆர்டிகல்ஸ் தான் நமக்கு முக்கியம், இந்த பாலிட்டிக்ஸ் நமக்கு முக்கியம் கிடையாது. ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ ஆர்டிக்கல் 200 என்ன சொல்லுது அப்படின்னா யூ ஹாவ் டு சைன். ஓகேங்களா? கவர்னர் ஹேஸ் டு சைன் த பில். இஃப் he has some reservations he has to give back the bill. If he gives back the bill and the state legislature again pass the bill, he has no other option but to sign. அதாவது அந்த பில் இருக்குல்ல, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க கவர்னர்கிட்ட சைன் போடுங்க அப்படின்ட்டு. அந்த சைன் போட வேண்டிய பில்லை அவர் வந்து சைன் போடணும் ஒன்று. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டேட்டில் அந்த ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது, அப்சர்வேஷன் இருக்குது, தப்பு இருக்குது, ரிபகன்சி இருக்குது அப்படின்னா, அதாவது வந்து ஒத்து வராத சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா he can give back the bill considering these are the important reservations which I am having in this bill. எனக்கு இதிலெல்லாம் பிரச்சனை இருக்குது, தப்புகள் இருக்குது அப்படின்ட்டு.
ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதையும் மீறி திருப்பி அந்த பில்லை மறுபடியும் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா he has no other option but to sign the bill. அவர் சைன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் செகண்ட் வாட்டி கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இப்போ he has given to the president actually. ஸோ இந்த கேஸ் வந்து இந்த கேஸ் போகும்போது அட்டார்னி ஜெனரல் சில டிஃபென்ஸ் ஆஃப் கவர்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆக்சுவலி he didn't give back the bill. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா presuming that he is not taking any action on the bill, they are passing bill second time, same bill second time பாஸ் பண்ணி திருப்பி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வாட்டி வந்து அவர் சைன் போட்டே ஆகணுங்கிற அந்த சூழ்நிலையில் திருப்பி அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரசிடெண்ட் கிட்ட கொடுத்துட்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்டு, இந்த பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த ரிஃபார்ம்ஸ் ஆஃப் யூஜிசி விச் இஸ் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலர்ஸ். இந்த வைஸ் சான்சலருடைய அந்த இது வந்து சென்ட்ரல் லாவுக்கும் இதுக்கும் வந்து கிளாஷ் ஆகுது. ஸோ அதனால் ஹி ஹாஸ் ரிசர்வ்டு டு த பிரசிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் டேக்கிங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் அண்ட் தே ஆர் சேயிங் தட் கான்ஸ்டிடியூஷனல் வைலேஷன் ஹாஸ் பீன் டன். ஆக்சுவலி கான்ஸ்டியூஷன் வைலேஷன் ரொம்ப பெரிய வார்த்தை சொல்ல, பட் கான்ஸ்டிடியூஷன் மதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வில்ஃபுல் வைலேஷன் அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஓகே, நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் 200 என்ன சொல்லுதுங்கிறது தான் தேவை. ஓகே, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு மணிப்பூர் கிரைசிஸில் சீஃப் மினிஸ்டர் பிரியன் சிங் வந்து he has resigned the post. ஸோ இது வருமா வராதான்னு தெரியாத சூழ்நிலையில் இப்போ வந்து பிரசிடென்ட் ரூல் போட்டாங்க அக்கார்டிங் டு ஆர்டிகல் 356. அப்போ ஆர்டிகல் 356 ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட். அதர் தேன் தட் there is another important article which is article 174 which says there should not be a lapse of time beyond 6 months in the formation of 2 sittings of the state legislature. ஒன்றும் இல்லை, 2 sittings of the state legislatureக்கு கேப்பு 6 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலே வைலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்காக மட்டுமே உங்களால் வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர முடியுமா அப்படின்னா தேவையில்லை. பட் ஆர்டிக்கல் 174 இஸ் சேயிங் 6 months தான் கேப் இருக்கணும் அப்படின்ட்டு ஃபார் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதே ப்ரொவிஷன் பார்லிமெண்ட்டுக்கும் இருக்குது. ஓகேங்களா? இதே ப்ரொவிஷன் பார்லிமெண்ட்டுக்கும் இருக்குது. அது என்ன ஆர்டிக்கல்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? and they have proclaimed the state emergency. ஓகேங்களா? இதில் நீங்கள் நேற்று ஒருத்தர் கேட்டார், சார் இதில் நாங்கள் என்ன சார் படிக்கணும் அப்படின்ட்டு. இதில் 2 விஷயம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். ஃபஸ்ட்டு, கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்ட், இல்லைனா கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அந்த ஸ்டேட்டு இனிமேல் நடத்த முடியாது அப்படின்ட்டு வந்து ஸ்டேட் கவர்னர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. பிரசிடெண்ட் அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் ஆர்டிக்கல் 356 போட்டுடுறாங்க. ஓகேங்களா? இப்போ வாட் இட் ஹாஸ் டன் இஸ் தே ஹவ் மியர்லி சஸ்பெண்டட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இந்த வார்த்தை தான் முக்கியம். தே ஹவ் நாட் டிஸ்குவாலிஃபைடு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஆக்சுவலி பிரசிடெண்ட் இந்த பிரசிடென்ட் ரூல் போட்டதுக்கப்புறம் ஆர்டிகல் 356 வந்து அமல்படுத்தினதுக்கப்புறம் தே வில் ஒன்லி சஸ்பெண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்போ ஆகும் அப்படின்னா when they laid the அந்த ஆர்டர், presidential order and in the parliament and both the houses of the parliament should approve the process. அதுக்கப்புறமா disqualification of the state legislature will happen. அப்ரூவ் எதுக்குள்ளே பண்ணணும்? there is a time limit. இதுவும் இம்பார்ட்டண்ட். 2 monthsக்குள்ளே பண்ணணும். ஆக்சுவலாக இதுதான் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் there is a internal security angle involved in it. என்ன?
two types of problems which have emerged in Manipur. First of all, this chaos, in the chaos there is a two community. இது எதனால் ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டு கம்யூனிட்டி இருக்காங்க, மைத்தி அப்புறமா வந்து குக்கீஸோ அப்படின்னு ரெண்டு கம்யூனிட்டி இருக்காங்க. குக்கீஸோ ஆர் ட்ரைபல்ஸ், ஓகேங்களா, ட்ரைபல் ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி இருக்குது, எஸ்டி ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இருக்குது. மைத்தீஸ் கம்யூனிட்டிஸ் லிவ்ஸ் இன் த பிளெயின்ஸ், ஓகேங்களா, இவங்க ஹில்ஸில் இருக்காங்க. மைத்தீஸ் பிளெயின்ஸில் இருக்காங்க, குக்கீஸ் ஹில்ஸில் இருக்காங்க. குக்கீஸ் ஆர் மியான்மர் ஆரிஜினேட்டட் பீப்புள், ஓகேங்களா. இவங்களுடைய பாதுகாப்புக்காக குக்கீஸ் வந்து மியான்மர்லேருந்து வரவழைக்கப்பட்டவர்கள், அவ்வளோதான். யார்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு? நாகாஸ் கிட்டேருந்து மைத்தீஸை காப்பாற்றுறதுக்கு. இதுதான் வந்து ஒரு 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 ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா, ஒரு பேக்ரவுண்ட் இது. பட் இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ ப்ராப்ளம். ஆக்சுவலி மைத்தீஸுக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுத்தா எங்கே இவங்களோட உரிமையில் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிறதுனால இவங்க மறுத்தாங்க. ஆக்சுவலி அது கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் ஆகி எப்படி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வெர்சஸ் மைத்தீஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. அண்டு விஜிலாண்டி குரூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுறாங்க. சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு விஜிலாண்டி குரூப்ஸ். விஜிலாண்டி குரூப்ஸ் ஃபார்ம் ஆகி இவங்க அந்த லோக்கல் அந்த இதுவை ரைட் பண்ணுறாங்க, ஆர்மரிஸ்லாம் ரைட் பண்ணி தே ஹவ் டேக்கன் த ஆர்மரிஸ், ஓகேங்களா, போலீஸ் ஆர்மரிஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அண்ட் போத் த குரூப்ஸ் ஆர் ஃபைட்டிங் வித் ஈச் அதர் வித் தோஸ் ஆர்மர்ஸ். செகண்ட், தேர் ஆர் சம் இன்சர்ஜென்சி குரூப் இன் மியான்மர். குக்கீஸ் கம்யூனிட்டிஸ்லேயும் சரி, மைத்தீஸ் கம்யூனிட்டிஸ்லேயும் சரி, அந்த மியான்மரில் சில இன்சர்ஜென்சி குரூப்ஸ் இருக்காங்க. தே ஆர் ஃபியூவலிங் திஸ் law and order problem actually. Next, organized crime has been increased because of the breakdown of the constitutional machinery, law and order problem. இப்போ it gone beyond the capacity of the state government to handle. State government ஆல handle பண்ண முடியல. APSPA has been put on the Manipur. ஆஸ்பா போட்டாங்க, ஆப்ஸ்பா அப்படிங்கிற அந்த ஆக்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் ட்ரூப்ஸை வந்து குவிக்கிறாங்க. இதனால் கூட அந்த லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் இஸ் பிகமிங் ப்ராப்ளமேட்டிக் மோர் அண்ட் மோர் டே பை டே. ஸோ வேறு வழி இல்லாமல் பிரிஹன் சிங் என்ன பண்ணுறாருன்னா அவரோட பதவியை விலகிறாரு. கிட்டத்தட்ட இன்னும் 2027 வரைக்கும் இருக்குது அவரோட பதவிக்கால். பட் இப்போவே அவர் வந்து வேறு வழி இல்லாமல் பிகாஸ் ஆஃப் த பிரேக் டவுன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி ஹி ஹாஸ் ரிசைன்டு த போஸ்ட். நவ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி டைரெக்டாக வந்து அந்த லா அண்ட் ஆர்டரை எடுத்துப்பாங்க. ஸோ சிஏபிஎஃப் படைகள் வந்து குவிக்கப்படும். லா அண்ட் ஆர்டரை கைக்குள்ளே கொண்டு வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னா ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமாக முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் தே ஹாவ் டு ரெஸ்யூம் த எலெக்ஷன்ஸ் அண்ட் ரெண்டு கம்யூனிட்டியும் ஒன்றா இருக்கணும் திருப்பி அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஓகே, let's wait and watch what happens. Next, the problematic globalization of the medical education. Problematic globalization of the medical education. Medical education doctors இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் தான், ஓகேங்களா. இது கருவை ஓவராலாக சொல்கிறேன், மற்றபடி இதில் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக ஒன்றும் கிடையாது. வித் ரெஸ்பெக்ட் டு மெடிக்கல் எஜுகேஷன் நம்மளுக்கு டாக்டர்ஸ் அதிகமாக தேவை. பட் டாக்டர்ஸ் அதிகமாக தேவையாக இருந்தாலுமே லிமிட்டட் எஜுகேஷன் அந்த டாக்டர் சீட்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீட் எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை மட்டும் 23 லட்சம். ஆனால் டாக்டர் சீட்டு எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா ஒரு 22,000 இல்லை 30,000 சீட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக டாக்டர் சீட்டே அவ்வளோதான் இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது மற்றவங்களாம் என்ன பண்ண முடியும்? காசு வச்சுருக்கவங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, தேர் இஸ் அ ட்ரெண்ட் தட் தே ஆர் மைக்ரேட்டிங் டு த அதர் அப்ராட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகேங்களா. அங்கே அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் ரஷ்யா வாருக்கு முன்னாடி உக்ரைன் இஸ் அ ஃபேவர் டெஸ்டினேஷன். உக்ரைனாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், கசகஸ்தானாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், இங்கெல்லாம் நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறாங்க ஃபார் மெடிக்கல், ப்ராக்டிஸிங் மெடிக்கல். பட் அவங்களுக்கு தேர் இஸ் அ சேலஞ்சஸ். என்ன சேலஞ்ச் அப்படின்னா அங்கேருந்து இங்கே வந்து திருப்பி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு ஹாவ் அ லைசன்ஸ். ஆக்சுவலாக லைசன்ஸுக்கு ஒரு டெஸ்ட் எழுதணும்.
அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க டாக்டராக. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, தே ஹாவ் டு அண்டர்கோ சம் ட்ரைனிங் ஆக்சுவலி. ஓகேங்களா, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த சேலஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜெர்மன், ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்ரைன், போலாண்டு, ஓகேங்களா, ரொமானியா, இங்கே போய் படிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை எக்ஸிஸ்டிங் டாக்டர்ஸாக இருக்கட்டும், தே ஆர் ரெசிஸ்டிங் டு இன்க்ரீஸ் த சீட்ஸ் ஆஃப் த டாக்டர்ஸ். டாக்டர் சீட்டை ஏற்றலாம், பட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க விட மாட்டுறாங்க. பிகாஸ் when a commodity is scarce, ஓகேங்களா, the value of the commodity is more. அப்போ அந்த எலைட் ஸ்டேட்டஸ் டாக்டர், இப்போ கூட ஒரு சமுதாயத்தில் டாக்டர் அப்படின்னா ஒரு மதிப்பு இருக்க தான் செய்யுது. இதுக்கு முன்னாடி வந்து இன்ஜினியர்களுக்கு அந்த மதிப்பு இருந்துச்சு. இப்போ கல்லை தூக்கி போட்டால் விழுறது, தலை மேலே விழுறது ஒரு இன்ஜினியர் மேலே தான் இருக்குது. அவ்வளோ இன்ஜினியர்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ இன்ஜினியர் மேலே ஒரு மரியாதை எல்லாம் போச்சு. அதே மாதிரி எங்கடா டாக்டருங்களுக்கு ஆயிடுமோ அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சீட்டை ஏற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தரம், குவாலிட்டி வந்து கம்மியாயிடும், டைல்யூட் ஆகிடுமோ அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் எக்கனாமியாக இருக்கட்டும், நம்மளுடைய சோஷியோ எக்கனாமிக் டைனமிக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இஸ் டிக்ரீசிங். இட் இஸ் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1.9 தான் இருக்குது இது கண்ட்ரியோட ஆவரேஜ், which is lower than the total fertility rate ஆக்சுவலி. அதாவது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ 2.1 விட கம்மியாக இருக்குது. தமிழ்நாடு இன்னும் மோசம் 1.4, கேரளா இன்னும் மோசம் 1.1 ஆக்சுவலாக. ஸோ ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாக தான் போகிறாங்க. அப்போ டாக்டர்ஸோட எண்ணிக்கை இன்னும் வந்து அந்த நெசசிட்டி தேவைப்பட தான் செய்யும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு, நம்மளுடைய பட்ஜெட்லேயும் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் இன்க்ரீஸ்டு த அமௌண்ட் ஆஃப் டாக்டர் சீட்ஸ் மோர் தேன் 30,000 ஆக்சுவலாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதோட ப்ராடர் ஆப்ஜெக்டிவ் வந்து 75,000 அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஓவர் த பீரியட் ஆஃப் 4-5 years ஆக்சுவலி. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். என்விரான்மெண்ட், வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட், த ரோல் ஃபார் சவுத் கிளைமேட் கோஆப்ரேஷன். இதில் ப்ரிலிம்ஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டு, அதை மட்டும் நம்ம சொல்லிவிட்டு மற்றபடி வந்து அதே சொன்ன விஷயந்தான். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு பாரிஸ் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறமா வந்து இன்டர்நேஷ்னலி டிரான்ஸ்ஃபர்டு மிட்டிகேஷன் அவுட்கம்ஸாக இருக்கட்டும், இதை பற்றி நம்ம நிறைய வாட்டி பேசியாச்சு. பட் ப்ரிலிம்ஸ் சம்மந்தப்பட்டதில் சில விஷயங்கள் என்னென்னா, தேர் இஸ் அ மெக்கானிசம், ஜாயிண்ட் மெக்கானிசம். ஜாயிண்ட் மெக்கானிசமில் இந்த ஆர்டிக்கல் 6 சேர்க்குறாங்க. ஓகேங்களா, ஆர்டிக்கல் 6. இந்த ஆர்டிக்கல் 6 இஸ் நத்திங் பட் the joint mechanisms which we can introduce the carbon projects-காக, அதுக்கப்புறம் ஃபண்டிங்காக நம்ம இந்த ஆர்டிகல் 6 வந்து சொல்லுவாங்க. கிளைமேட் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில். அப்போ உங்களுக்கு ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 6 ரிலேட்டட் டு வாட் அப்படிங்கிறது தெரியணும். இல்லைனா வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் ஃபண்டிங் ஃபீச்சர் எந்த ஆர்டிக்கலில் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னலி டிரான்ஸ்ஃபர்டு மிட்டிகேஷன் அவுட்கம்ஸ், ITMO, அது எதில் இருக்குது, ஆர்டிக்கல் 6.2 இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். சார் இவ்வளோ டீட்டெயிலாக தெரியணுமானா இந்த விஷயம் மட்டும் இவ்வளோ டீட்டெயிலாக தெரியணும். சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நியூஸில். UPSC expects you to know these kinds of detail in depth. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் எனேபிள்ஸ் த ஹோஸ்ட் கண்ட்ரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இஸ் த ஹோஸ்ட் கண்ட்ரி. அதுக்கு டெவலப்டு கண்ட்ரீஸ் கிட்டேருந்து டெக்னாலஜி, அதுக்கப்புறமா வந்து காசு, அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அந்த பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. இதனால் நம்மளால் கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து நம்மளால் வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா, அந்த டார்கெட்டை வந்து நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும்.
ஸோ இது ரெண்டுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடிகிற அந்த விஷயத்தை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னலி transferred mitigation outcomes very very important for your films actually. Okay, next addressing the growing threat of forest fire. இது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும். இப்போ வைல்டு ஃபயர் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வைல்டு ஃபயர் ஒன்று வந்துச்சு, which has destroyed the biodiversity, அப்புறம் வந்து லைஃப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ இது வருஷம் வந்து ஒரு அமெரிக்காவில் தான் நடக்குதுங்கிறது கிடையாது, இந்தியாவில் நடக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக நடக்குது. அதுவும் 90% ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபயர் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மேன் மேடு எரர்ஸ், விச் இஸ் டெலிபரேட்டாக வந்து லேண்டை வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக கொளுத்தி விட்றது, சில நேரம் வந்து சும்மா யாரையாவது பழி வாங்கணுங்கிறதுக்காக கொளுத்தி விட்றது, சில நேரம் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, ஸ்பேஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர், ஜூம் கல்டிவேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து அடங்காமல் போயிடுச்சு அப்படின்னா அதனாலேயும் வந்து ஃபயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அன்அட்டெண்டட் கேம்ப் ஃபயர்ஸ், சிகரெட் துண்டுகள் கேம்ப் ஃபயர்ஸில் சில நேரம் வந்து ட்ரெக்கிங் போவாங்க, இவங்கெல்லாம் ட்ரெக்கிங் போகலன்னு யாரும் அளவில், பட் போயிட்டு கொளுத்தி விட்டு வந்துடுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இது எதில் எக்ஸாஜரேட் ஆகுது, எந்த பாயிண்டில் எக்ஸாஜரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எக்ஸாஜரேட்டட் பை த கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சினால எக்ஸாஜரேட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா லாங் ட்ரைஸ் ட்ராட் லைக் சுச்சுவேஷன் வருது ஆக்சுவலாக. அப்போ இட் இஸ் ரொம்ப வந்து தேவைப்படுது. அதாவது வந்து ஒரு ஸ்பார்க் லைக் சுச்சுவேஷன் இருந்தால் போதும் ஃபாரஸ்ட் ஃபயர் வர்றதுக்கு போதுமானதாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வாட் ஆர் ஆல் த கான்சிக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் ஆர் தேர். நேச்சுரல் கான்சிக்வன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ் ஆஃப் ட்ரீஸ், வைல்டு ஃபயர், பயோடைவர்சிட்டி, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான நேச்சுரல் கான்சிக்வன்ஸ். இது இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட் எரியும் பொழுது, ஒரு ட்ரீ எரியும் போது இட் இஸ் ரிலீஸிங் கார்பன்ஸ். ஆல்ரெடி நம்ம கார்பன் வந்து தேவைப்படுது, அது ஃபாரஸ்ட் வந்து இருந்தால் தான் கார்பனை செக்வஸ்டர் பண்ண முடியும், பட் இட் இஸ் ரிலீஸிங், இட் இஸ் ஈவன் மோர் ப்ராப்ளமேட்டிக். ஆனுவலி இந்தியாவில் நடக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஃபயர்னால கிட்டத்தட்ட 62 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்ட். அதுக்கப்புறம் கார்பன் சைக்கிள் இஸ் டிஸ்ரப்டட், கார்பன் செக்வஸ்டேஷன் ப்ராசஸ் நேச்சுரலி அது வந்து டிஸ்ரப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சாயில் ஃபெர்டிலிட்டி அது வந்து டீக்ரேட் ஆகுது பிகாஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபயர். ஏன்னா சாயில் வந்து கருகிடும், உருகிடும் ஆக்சுவலாக. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மண்புழுக்களாக இருக்கட்டும், அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்ன ஆகிடும்னா பார்த்தீங்கன்னா செத்து போயிடும். ஸோ சாயில் ஃபெர்டிலிட்டி வில் பி கெட் அஃபெக்டட் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபயர். நெக்ஸ்ட் சோஷியலி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் டிபெண்ட் கம்யூனிட்டி, அப்புறம் வைல்ட் லைஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெல்த் இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ட், ஃபாரஸ்ட் டிம்பராக இருக்கட்டும், இல்லைனா ஃபாரஸ்ட் நான் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் லைக் ஹனீஸ், அதுக்கப்புறம் டென்டு லீவ்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, இந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் லாஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் இட் எக்கனாமிக் லாஸ் வில் ஹேப்பன் ஃபார் த ஃபாரஸ்ட் டுவெல்லிங் பீப்புள். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்க இழப்பாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்டிமேட்டட் ஆனுவல் எக்கனாமிக் லாஸ் இவ்வளோ இருக்குது. இந்த டீட்டெயில் நமக்கு முக்கியம் இல்லை, பட் இம்பேக்ட் ஆன் லைவ்லிவுட் ஆஃப் த பீப்புள் டிபெண்ட் ஆன் த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கான்சிக்வன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது we have to integrate our technology. ஓகேங்களா? சப்போர்ட் சிஸ்டம், டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபண்டிங் மெக்கானிசம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணணும். எப்படி சார் பண்ணலாம்? அவங்க நம்மளோட டெக்னாலஜி எப்படி சார் இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மானிட்டரிங் இருக்குல்ல, இந்த மானிட்டரிங்கை we have to அட்வான்ஸ் ப்ரிடிக்டிங் மாடல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கணும். அதே மாதிரி ட்ரோன்ஸ் டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும், பீரியாடிக்காக கண்காணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ, இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய டேட்டாஸை வச்சு ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரோன் ஜோன்ஸ் எது எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை கான்ஸ்டண்ட்டாக கண்காணிக்கணும். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், லோக்கல் கம்யூனிட்டியோடைய அந்த சப்போர்ட்டோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஃபயரை வந்து ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்க தான். ஃபாரஸ்ட் ஃபயர் ஏதாவது வருதுன்னா டக்குன்னு அவங்க தான் வந்து ஃபாரஸ்ட்டு
அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களால சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி லோக்கல் வாலண்டியர்ஸை நம்ம வி ஹாவ் டு இன்டகிரேட். அப்போ லோக்கல் வாலண்டியர்ஸை இன்டகிரேட் பண்ணணும்னா சும்மா இந்த மாதிரி சொல்லிட்டா மட்டும் பத்தாது, இந்த சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். அந்த எக்ஸாம்பிள்ஸை ஐ ஹவ் ஹைலைட்டட் இன் த க்ரீன் கலர். ஸோ நேபாளில் ஆன் த லைன்ஸ் ஆஃப் நேபாள்ஸ் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் யூசர் குரூப், இந்தோனேஷியாவுடைய ஃபயர் ஃப்ரீ வில்லேஜ் ப்ரோக்ராம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுமே வந்து செயல்படுத்தலாம். இப்படி நீங்கள் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் யூ ஹேவ் டு ரைட். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் டேம் ப்ராஜெக்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சைனீஸ் டேம் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தோம். பட் திருப்பி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதே கான்சிக்வன்சஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? கான்சிக்வன்சஸ் என்ன? சைனீஸ் டேம் ப்ராஜெக்ட்ஸ்னால பயோடைவர்சிட்டி அதுக்கப்புறமா வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து டிசாஸ்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரிவரோடைய அந்த ஃப்ளோ வந்து கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வெப்பனைசேஷன் ஆஃப் த வாட்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கான்சிக்வன்சஸ். ஓகேங்களா? இம்பேக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக்காக வந்து சைனீஸோட நம்ம வந்து எக்ஸ்பர்ட் லெவல் கமிட்டி வச்சு ஹைட்ரலாஜிக்கல் டேட்டாவை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுறது, லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்டோடைய அந்த உரிமைகளை அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில் பேசி வாங்குறது, கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸு, இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. எர்லாங் ஜாங்போ அப்படிங்கிறது பிரம்மபுத்திராவுடைய சைனீஸோட பேர். சைனா அந்த பிரம்மபுத்திரான்னு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாமில் தொடும்போது தான் அது பிரம்மபுத்திராவாக மாறுது. அதுக்கு முன்னாடி வந்து அருணாச்சல் பிரதேஷில் அது சியாங் ரிவராக இருக்குது. இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் வந்து பிலிம்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கலில் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்வென்ஷன் இருக்குது பாருங்கள், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் நான் நேவிகேஷனல் யூசஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் வாட்டர் க்ரோசஸ். இந்த non-navigational uses of international water course is also called as UN Water Course Convention, which has been implemented in 1997. இந்த கன்வென்ஷன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டபிள் அண்ட் ரீசனபிள் யூட்டிலைசேஷன், ஆப்ளிகேஷன் டு ப்ரிவெண்ட் த சிக்னிஃபிகண்ட் ஆர்ம் அண்ட் டியூட்டி டு கோஆப்ரேட், இந்த பிரின்சிபல்ஸின் அடிப்படையில் இந்த கன்வென்ஷன் இருக்குது. இந்த கன்வென்ஷனில் சைனா அண்ட் இந்தியா இஸ் நாட் அ சிக்னிட்டரி. ஆக்சுவலாக இது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இந்த கன்வென்ஷனில் இந்தியாவும் சைனாவும் சிக்னிட்டரி அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் தப்புன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. இது ப்ரிலிமினரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிலியஸ் பார்ட். பங்களாதேஷ் அந்த மிலிட்ரி பேக்டு இன்ட்ரீம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே பை டே தே ஆர் கோயிங் டவுன்வர்ட்ஸ் ஒன்லி. ஆக்சுவலாக ஹியூமன் ரைட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், வேர் தே ஆர் கிராக்கிங் டவுன் த மைனாரிட்டிஸ். ஓகேங்களா? கிராக்கிங் டவுன்னு இல்லை, மைனாரிட்டிஸுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறதில்ல. இந்து மைனாரிட்டிஸாக இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹில்லி ஏரியாஸில் இருக்க அட்டானமஸ் ரீஜனில் வாழக்கூடிய பழங்குடி மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து மெஜாரிட்டேரியன் செக்ஷன்ஸ்னால் வந்து பாதிப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது டே பை டே. செகண்டு, தே ஹவ் ஆல்சோ ஹேட் ஆப்ரேஷன் டெவில் ஹண்ட் அப்படின்னு வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு ஆப்ரேஷன் மிலிட்ரி வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுலேயும் தே ஆர் கிராக்கிங் டவுன் த ப்ரோ அசினா மெம்பர்ஸ். ஓகேங்களா? அவாமி லீக்கில் இருக்கக்கூடிய ப்ரோ அசினா மெம்பர்ஸை தே ஆர் கிராக்கிங் டவுன் டெவில் ஹண்ட் அப்படின்ற பேரில். ரீசெண்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபாதர் ஆஃப் த நேஷன், ஓகேங்களா, ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அவரை வந்து ஒரு இடத்துல அவரோட வீட்டில் வச்சு அசாசினேட் பண்ணுறாங்க 1975. ஸோ அங்கே அவர் வந்து அவரோட மியூசியம் இருக்குது, அங்கே அந்த சிலையை வேண்டலைஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி டே பை டே வந்து அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து மோசமாயிட்ருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்லுது. ஓகே, இந்த டெவிலண்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? அதை எந்த ரீசெண்டாக எந்த கண்ட்ரியில் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகே, ஆப்ரேஷன் டெவில் ஹண்ட். அப்புறம் 58 மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா, சைனா, பிரேசில், இந்தியா சைனா ரெண்டு பேருமே இந்த ஏஐயில் வந்து சைன் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யார் சைன் போடல? யூகே யூஎஸ் வந்து சைன் போடலை. ஓகேங்களா? என்ன ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்னா, இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டெயினபிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட், இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டெயினபிள் ஏஐ ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியா அண்ட் சைனா ஆஸ் சைன்ட்.
இன்க்ளூடிங் 58 இந்தியா உட்பட 58 நாடுகள் சைன் பண்ணியிருக்கு. யார் சைன் பண்ணல? முக்கியமாக யூகேவும் யூஎஸும் சைன் பண்ணல. இது தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபார் பிலிம்ஸ். ஓகே, மற்றபடி ரிலேட்டடான விஷயம் எல்லாமே நேற்றே இன் டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். இன்க்ளூசிவாக இருக்கணும், ஹியூமன் சென்ட்ரிக்காக இருக்கணும், இதே தான் திருப்பி திருப்பி பேசுகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நேற்று கூட நம்ம இந்த விஷயம் பற்றி சொன்னோம். கோமா அப்படிங்கிற சிட்டியை M23 ரிபல்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? தே ஆர் பேக்டு பை ரெவாண்டா. இந்த கோமா எந்த சிட்டியில் இருக்குது அப்படின்னா, எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா காங்கோவில் இருக்குது. அது இப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா மினரல் ரிச் ரீஜன். ஓகேங்களா? எந்த ரிபல் இது பிடிச்சிருக்காங்க? M23. இது தனி நியூஸு. இங்கே ஒரு நியூஸ் இருக்குது. அதே மாதிரி இட்டூரியில் வேற ஒரு மிலிஷியா இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து கொடேக்கோ. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹவ் அட்டாக்டு ஜீபா குரூப் ஆஃப் வில்லேஜஸ். ஓகேங்களா? இந்த ப்ராவின்ஸும் இட்டூரி ப்ராவின்ஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் தான் கோமாவும் இருக்குது. இந்த கோமா எந்த சிட்டி எந்த ப்ராவின்ஸில் இருக்குன்னா இட்டூரி ப்ராவின்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே 2 ரிபல் குரூப் இப்போ இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கொடேக்கோன்ற ஒரு ரிபல் குரூப் இருக்காங்க, M23ன்ற ஒரு ரிபல் குரூப் இருக்காங்க. ஓகேங்களா? அண்டு ரீசெண்டாக வந்த தகவல் படி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹாஸ் ரீசென்ட்லி டிக்ளேர்டு ஜார்ஜியா ஆஸ் த 45th country டு எலிமினேட் மலேரியா. ஜார்ஜியா 45th கண்ட்ரியாக அவங்க அறிவிச்சிருக்காங்க, மலேரியா போக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இது ஒரு இம்பார்ட்டண்டான பிலிம்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல். நெக்ஸ்ட், நியூ ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி. இது குறித்த டைமுக்குள்ளே டெட்லாக்னால குறித்த டைமுக்குள்ளே பாஸ் பண்ண முடியாதோ அப்படின்ட்டு ரஷ்யன் பிரசிடென்ட் ஃபீல் பண்ணுறாரு. நமக்கு அந்த டெட்லாக்லாம் நமக்கு தேவையில்லை. நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டினா என்னன்றது நமக்கு தேவை. ஓகேங்களா? நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறது இந்த டெஃபினிஷன் ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி தான் ஸ்டார்ட் ட்ரீட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி யாருக்கும் இடையில போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சைன்ட் பிட்வீன் பராக் ஒபாமா அண்ட் இவர். ஓகேங்களா? ரஷ்யன் பிரசிடென்ட் 2010 போடப்பட்டது. இட் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டில் 2026 பை ஜோ பைடன். இதன்படி என்ன அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் வாரெட்ஸ், அது 2 பேருக்கும் 1550 தான் இருக்கணும். 800 லான்ச்சர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு அந்த ஆர்ம்ஸை வச்சு குறைக்கிறாங்க. ஆக்சுவலாக குறைக்கிறாங்க. 1550, 800 வார்ஹெட்ஸ். இது முதல்ல ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்னு போடப்பட்டது. இட் இஸ் அ சக்சஸர் ஆஃப் த ஸ்டார்ட் ட்ரீட்டி. அதனால தான் நியூ ஸ்டார்ட். அந்த ஸ்டார்ட் ட்ரீட்டி எப்போ போடப்பட்டது? 1991 கோல்டு வார் அப்போ போடப்பட்டது. அதன்படி பார்த்தீங்கன்னா 6000 வாரெட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம் அப்படின்னு. அப்போ இவங்க எவ்வளோ வாரெட்ஸ் வச்சுருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. இவங்களா கிட்டத்தட்ட இட் இஸ் கால்ட் அஸ் மேட்னஸ், கோல்டு வார் மேட்னஸ். ஆக்சுவலி ஆர்ம்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோல்டு வார் அப்போ. ஒரு பூமியை அழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 வாரெட்ஸ் இருந்தாலே போதுமானது அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் அவங்க அவ்வளோ பண்ண மாட்டாங்க. இவங்களை விட இவங்களுக்கு அதிகமாக இருக்கணுங்கிற அந்த எட்ஜை சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். அதனால தான் கோல்டு வார் அப்படிங்கிறது இட் இஸ் த வார் பியாண்ட் இமேஜினேஷன். ஆக்சுவலாக வெறும் நார்மலான வார் அப்படின்னா அது தரையில் தான் நடக்கும். தரையில், அதாவது ஜென்ரலாக அந்த லேண்டில் தான் நடக்கும். இப்போ உக்ரைன் வார் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 2 பேரும் மோதிப்பாங்க. இங்கே சைக்கலாஜிக்கலாக நடக்கும், ப்ராக்ஸி வச்சு நடக்கும், வேறு இடத்துல அடிச்சுப்பாங்க 2 பேரும். ஐடியாலஜிக்கலாக நடக்கும், சினிமாவில் நடக்கும், ஸ்போர்ட்ஸில் நடக்கும், இப்படி எல்லா இடத்துலையும் அடிச்சுப்பாங்க. அதுதான் கோல்டு வார். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியர் எனர்ஜி இஸ் டேஞ்சரஸ் கன்செஷன் ஆன் லயபிலிட்டி. இதை நம்ம நேற்றே பார்த்தோம். நேற்று நான் கொஞ்சம் கம்மியாக சொல்லணும்னு நினச்சேன், பட் டீட்டெயில்டாகவே சொன்னேன் நான் உங்களுக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியர், அதை பொறுத்த வரைக்கும் 2 ஆக்டை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சிவில் நியூக்ளியர் லயபிலிட்டி ஆக்ட், விச் சேஸ் தட் there is a right to recourse. ரைட் டு ரீகோர்ஸ்ன்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதாவது there are 3 stakeholders. One is in any nuclear accident.
there are three stakeholders: operators, suppliers, victims. இப்போ operators are the one will give the compensation to the victims. When the operators feels the nuclear accident எதுக்காக அப்படின்னா default in the design of the nuclear reactor. அப்போ இந்த டிஃபால்ட் யாருனால வரும்? சப்ளையர்னால வரும். அப்போ ஆப்ரேட்டர் ஆஸ் த ரைட் டு recourse the compensation which they have given to the victims from the suppliers. சப்ளையர் கிட்ட இருந்து அவங்க அந்த காசை வாங்கிக்கலாம். இப்படி ஒரு ப்ரொவிஷன் வந்து நியூக்ளியர் சிவில் லைபிலிட்டி ஆக்டில் இருக்குது. அதனால தான் அமெரிக்காவுடைய வெஸ்டிங் ஹவுஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சப்ளையர்ஸாக இருக்கட்டும், இவங்க யாருமே வந்து நமக்கு ஆஃப்டர் த 1-3 அக்ரிமெண்ட் நியூக்ளியர் டீல் அப்புறமா கூட நமக்கு எந்த ஒரு இதுவையும் கொடுக்கல ஆக்சுவலாக. ஓகேங்களா, நமக்கு எந்த ஒரு சப்ளையும் கொடுக்கல. 3 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா, அவங்களுக்கு அந்த சின்ன அந்த லைபிலிட்டி இருக்குல்ல, இந்த ஸ்மால் லைபிலிட்டி தான் அது. இப்போதைக்கு ஸ்மால் லைபிலிட்டி தான் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதை ரொம்ப, அதாவது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வருது அப்படின்னா அந்த லைபிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஓகே. செகண்டு, தேர் இஸ் அன் அக்ரிமெண்ட்டுன்னு இல்லை, பிகாஸ் ஆஃப் தேர் மோனோபொலி என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லயபிலிட்டியிலிருந்து they are enjoying indemnity. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸம்ஷன். ஓகேங்களா. ஒன்ஸ் தே ஹவ் ஹேண்டட் ஓவர் த ரியாக்டர், அந்த ரியாக்டர் வந்து அந்த கண்ட்ரியோட பொறுப்பு, ஆப்ரேட்டரோட பொறுப்பு. அதுக்கப்புறம் காசு வாங்கிட்டாங்கன்னா அதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் இண்டெம்னிட்டி. இது இப்போ இங்கே இந்தியாவில் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா it is against the international standards which they have carefully set over the years. அப்போ அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு எப்போ வேணாலும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அவங்க பயப்படுறாங்க. தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை எப்போ வேணாலும் இந்த அஃபீஷியல்ஸை எப்போ வேணாலும் ஒரு காமன் சிட்டிசன் அந்த நாட்டுடைய சட்டத்தின்படி அவங்கள கிரிமினல் ஆக்டின்படி அவங்கள தண்டிக்கவும் முடியும். ஸோ லயபிலிட்டியை எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் இது வரைக்கும் வந்ததை மாற்றிட முடியும். அப்புறமா வந்து அது எப்போ வேணாலும் அந்த சட்டத்தை வந்து அவங்களால தண்டிக்க முடியும். இப்படிங்கிற இந்த 3 காரணத்துக்காக தான் இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு சப்ளையரும் இந்தியாவுக்கு நியூக்ளியர் அந்த ரியாக்டர்ஸை சப்ளை பண்ணல, ரஷ்யாவை தவிர்த்து. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வெஸ்டர்ன் ஹவுஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஹவுஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வெஸ்டிங் ஹவுஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ரியாக்டர்ஸாக இருக்கட்டும், தே ஆர் ப்ரைவேட் சப்ளையர்ஸ். ரஷ்யன் சப்ளையர் ரோசாட்டம் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் சப்ளையர். கவர்மெண்ட்டால் அந்த இது இப்போ ஏதாவது ஒரு லைபிலிட்டி இருக்குன்னா அதை தாங்கிட முடியும், இவங்களால தாங்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா. அது இல்லாமல் தேர் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரஷ்யா. ஓகேங்களா. ஸோ அதனால தான் அவங்க சப்ளை பண்ண முடிஞ்சது, இவங்களால் சப்ளை பண்ண முடியலை அப்படிங்கிறத இன்னொரு ஆர்டிக்கல் மூலமாக நம்ம ஆல்ரெடி இருந்த ஆர்டிக்கலை நம்ம பார்த்தோம். ஒரு ஜான்வரி போல் பார்த்துருந்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த சிவில் நியூக்ளியர் லைபிலிட்டி ஆக்டையும் ஒரு தனியாக வந்து டைம்லைன் போட்டு மைண்ட் மேப் போட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதையும் ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கணும். ஸோ ஏன்னா பிகாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் லா வந்து இந்த வாட்டி கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. போன வருஷமே கேட்பாங்கன்னு நினச்சேன், பட் இந்த வருஷம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. So this is the thing which you have to know. Next, with respect to the horse teeth, a gift horse teeth, அதாவது வந்து with respect to they are saying about
the 20,000 crore budgetary support for development of small modular reactor, அப்புறமா வந்து for research and developmentக்காகவும் to spur the private investment R&D 1 லட்சம் கோடி அந்த ஃபண்டில் இருந்து 20,000 கோடி வந்து நமக்கு அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து கொடுக்க போகிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. வெறும் காசு மட்டும் கொடுத்தா போதுமா இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த மாதிரி நடக்காது. ஓகேங்களா? ஏன் நடக்காது சார்? 2 இம்பார்ட்டண்ட்டான காரணம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு காரணம், என்ன தான் நீங்கள் வந்து காசு கொடுத்தாலும் there are some key infrastructure, foundational infrastructure உங்ககிட்ட இருக்குது. குவாண்டம் மெக்கானிக்ஸு, அப்புறமா வந்து ஏஐ மிஷினரி, ஏஐ மிஷன், இப்படியெல்லாம் நீங்கள் போடுறீங்க, தப்பு கிடையாது, நல்ல விஷயந்தான். பட் there are other some important which is nothing but the supporting infrastructure. Supporting infrastructure remains inadequate. For example, India still lacks essential building blocks like chipsets, semiconductor fabrics, skilled engineering workforce. இதெல்லாம் இன்னும் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் காசு மட்டும் வச்சுக்கிட்டு R&Dயை டெவலப் பண்ண முடியும்? ஸோ இதுவும் நமக்கு தேவை. செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R&D கிட்டேருந்து அந்த கோர் R&D கிட்டேருந்து நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதனால ரிட்டர்ன்ஸ் நமக்கு கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இல்லை இதை எதுக்காக பண்ணுறாங்க, இந்த கோர் விஷயம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரைவேட் அவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 36% தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அப்போ 64% வந்து பப்ளிக் செக்டார்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஆனால் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது, இந்தியாவுடைய அந்த R&Dக்கு ஓவராலாக இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வெறும் 0.64% ஆஃப் த ஜிடிபி தான் இருக்குது. இட் இஸ் வெரி வெரி லோ ஆக்சுவலாக. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இனோவேஷன்ஸ் எதுவும் பண்ண முடியாது, ஒரு புது ப்ராடக்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலில் நம்மளால் வந்து தனியாக தெரிய முடியாது, சப்ளை செயினை நம்மளால் ரூல் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? நம்மளால் என்ன பண்ண முடியும் அதிகபட்சம் அப்படின்னா, ஒரு அசம்பிளர் ஸ்டேட்டஸில் தான் இருக்க முடியுமே தவிர ஒரு கிங்காக நம்மளால் வந்து மாற முடியாது ஏதாவது ஒரு செக்டாரில் ஆக்சுவலாக. R&Dயில் நீங்கள் இன்வால்வ் ஆகாத வரைக்கும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட் தேர் இஸ் அன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளட் குரூப். இது வரைக்கும் ஏ பார்த்துருப்பீங்க, பி பார்த்துருப்பீங்க, ஏபிஓ, அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் தேர் இஸ் அ டைப் ஆஃப் பிளட் குரூப் விச் இஸ் கால்ட் அஸ் பாம்பே பிளட் குரூப். அந்த பிளட் குரூப் வந்து பாம்பேயில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. என்னென்னா, தேர் இஸ் அ ஆன்டிஜன் விச் இஸ் கால்ட் அஸ் H ஆன்டிஜன். இந்த H ஆன்டிஜன் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் பி அப்படிங்கிற அந்த ஆன்டிஜன்ஸை வந்து உருவாக்கும். இப்போ ஏ அண்ட் பி ஆன்டிஜன்ஸை உருவாக்குறதுக்கு அந்த H ஆன்டிஜன் தேவையில்ல. இந்த பாம்பே பிளட் குரூப் பர்சன்ஸுக்கு அந்த H ஆன்டிஜனே இருக்காது. ஒன்று இருக்காது, இல்லைனா ஜீன் மியூட்டேஷன்னால் அந்த H ஆன்டிஜனை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலிழக்க செஞ்சுருக்கோம். அதனால் ஏபி அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்டிஜன்ஸே இருக்காது. அப்போ எந்த பிளட் குரூப்பாலையும் இவங்களுக்கு பிளட்டே கொடுக்க முடியாது. ஏ கொடுக்க முடியாது, பி கொடுக்க முடியாது, ஏபி கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஓ பிளட் குரூப் கூட இவங்களுக்கு கொடுக்க முடியாது. யூனிவர்சல் டோனார் ஓ, பட் அவங்களே பாம்பே பிளட் குரூப் பர்சன்ஸுக்கு கொடுக்க முடியாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். எதனால் இது நியூஸில் இருந்துச்சுன்னா, ரீசெண்டாக வந்து இந்த பாம்பே பிளட் குரூப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. அந்த கிட்னியை வந்து அவங்க அம்மாவே வந்து அவங்களுக்கு கிட்னி கொடுத்துருக்காங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிருக்கு. அவங்க அம்மாவுக்கு பாம்பே பிளட் குரூப் இல்லை, இவருக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இதை ஏற்றுக்கிட்டு இருக்குது. ஸோ இட் இஸ் அ மெடிக்கல் பிரேக் த்ரூ அப்படிங்கிறதுனால இதை பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் தேவையில்ல, பட் இந்த பாம்பே பிளட் குரூப் அப்படிங்கிறது தேவை. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, why do individuals with Bombay blood group require transfusion from only the Bombay blood group donor அப்படின்னா, because B is the answer, because they lack H antigen making all ABO blood group incompatible அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்படி தான் கேட்பாங்க, மேலோட்டமாக தான் இருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா போதும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக there is an unfortunate news which is recently ISRO வந்து இப்போ லான்ச் பண்ணாங்கள்ல NVS 100th மிஷன். அதுவும் ஓகேங்களா,
அது எல்லாமே கரெக்டாக தான் போயிருக்கு, ஆர்பிட்டரில் எல்லாமே செட் ஆகிடுச்சு. பட் அந்த ஆர்பிட்டிங் வந்து என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் த வால்வ், அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போய் அவங்களால வந்து சேர்க்க முடியல அந்த சேட்டலைட்டை. ஸோ வேறு மாதிரி அந்த சேட்டலைட்டை, அந்த மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் தான், அங்கே இருக்கும், ஆப்ரேட் ஆகும், அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வேறு எப்படி நம்ம அந்த சேட்டலைட்டை யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போது இஸ்ரோ வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, டிசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஜப்பான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே மாதிரியே தே ஹவ் லான்ச்டு அ ஸ்பேஸ் ஏஜென்சி. ஜப்பான் ஹஸ் லான்ச்டு நேவிகேஷன் சேட்டலைட், நியூ ஃப்ளாக்ஷிப் H3 ராக்கெட்டில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த H3 ராக்கெட் கேரியிங் த மிச்சிபிக்கி 6 சேட்டலைட். எங்கேருந்து அப்படின்னா வந்து தனிகமசிமா ஸ்பேஸ் சென்டர். ஓகேங்களா, இந்த பேர்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபிலிம்ஸுக்கு யூஸ் ஆனால் ஆகும். அதே மாதிரி there is a phenomena called as black hole. black holeனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். black hole அப்படிங்கிறது it doesn't emit light. ஓகேங்களா, பிளாக்காக தான் இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்மளால் எப்படி உணர முடியும்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் வந்து யூஷுவலாக விட அதிகமான ஸ்பீடில் சுற்றும், பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷனல் புல் டுவர்ட்ஸ் இட் இட் செல்ஃப். ஓகேங்களா, அதனால அதுதான் வந்து பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஹோல் எல்லாத்தையும் வந்து உள்ளே இழுத்துக்கக்கூடியது, லைட்டு கூட அதால் இது பண்ண முடியாது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா, இது எதனால் வருதுன்னா, ஒரு ஸ்டார் அதோடைய லைஃப் டைமை வந்து முடியும் பொழுது சூப்பர் நோவாவோ இல்லைனா வந்து ரெட் ஜெயிண்ட்டாவோ மாறி இந்த பிளாக் ஹோலாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ரெண்டு பிளாக் ஹோல் வந்து கிளாஷ் ஆகும் பொழுது தான் கிராவிடேஷ்னல் வேவ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுறது ஐன்ஸ்டைன். பிளாக் ஹோலை வந்து ஆனால் வந்து இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பூமிக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கயா BH1 அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாக் ஹோல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து a piercing eye in the desert. piercing eye in the desert, எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டெலஸ்கோப் ஒன்று வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து 60% ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்டென்டட் டு சர்ச் த எவிடன்ஸ் ஃபார் பொட்டென்ஷியல் லைஃப் ஆன் எக்ஸோ பிளானட். எக்ஸோ பிளானட்டில் ஏதாவது ஒரு பொட்டென்ஷியல் லைஃப் இருக்கா, ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரீம்லி பிக் டெலஸ்கோப் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ ப்ராஜெக்ட் ஆஃப் யூரோப்பியன் சதர்ன் அப்சர்வேட்டரி. ஓகேங்களா, இது எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நார்தர்ன் சிலி அட்டகாமா டெசர்ட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இன்டர்னல் செக்யூரிட்டியில் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்னல் செக்யூரிட்டி, கர்நாடகாவை சம்பந்தமாக வச்சு ஒரு நியூஸு, பட் நமக்கு ஓவராலாக தெரிஞ்சிக்க வேண்டிய நியூஸ். காவேரி 2 அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது கர்நாடகாவில். அது எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு ஸ்ட்ரீம்லைன் த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஆக்சுவலாக இப்போ அது ரீசெண்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DDoS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த அட்டாக்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, டினையல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீசஸ். ஓகே, இந்த டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ லெஜிட்டிமேட் ஓனர் ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா, ஆனால் அவரால் அவரோட ஃபைலை வந்து எடுக்க முடியாது, ஆக்சுவலாக வந்து உள்ளே போக முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. அதுதான் டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டினையல் ஆஃப் சர்வீஸ். டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, பாட் மூலமாக ஜாம்பி அட்டாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது UPSC சர்வர் இருக்குது. UPSC சர்வருடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, அதிகபட்சமே வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் போட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 2 லட்சம் பேர் போடுவாங்க அப்படின்ற கணக்கை வச்சு அந்த கெப்பாசிட்டி, அந்த சர்வருடைய கெப்பாசிட்டி வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்போ நான் அந்த சர்வீஸை வந்து டினையல் பண்ணணும் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும்னா, ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேரை வந்து நான் அப்ளை பண்ண வைக்கிறேன். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, பல கம்ப்யூட்டர்ஸோடைய கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குது அப்படின்னா, எல்லாத்துலேயுமே பாட் மூலமாக என்னால் வந்து அந்த டினையல்ஸ், அந்த சர்வீசஸை வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அப்போ ரெக்வஸ்ட் எல்லோரும் ஒரே நேரத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா, சர்வருக்கு எந்த ரெக்வஸ்ட்டை வந்து
இது பண்ணுறதுன்னு தெரியாது, அதுக்கான எதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது, அப்போ சர்வர் கிராஷ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் தான் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. தேர் இஸ் அ சைபர் அட்டாக். ஓகேங்களா. இதே மாதிரி 2018 வானாக்ரை அப்படிங்கிற ஒரு ரேன்சம் வேரை வச்சு சைபர் அட்டாக் பண்ணுறாங்க. மறுபடியும் there are some other cyber attacks also. Periodically it is happening in Karnataka. Karnatakaன்னு இல்லை, overall all the states of India. ஆனால் முக்கியமாக கர்நாடகாவில் நம்ம ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா, பிகாஸ் கர்நாடகா இஸ் த சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா. அப்போ அதுலேயே இந்த மாதிரி வந்து ஒரு சைபர் லேப்ஸ் நடக்குது அப்படின்னா, அட்டாக் நடக்குது அப்படின்னா, we have to be very careful. Future governments of Karnataka should invest in the cyber security அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். ஏன் சார் இது நடந்தது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் பிட்வீன் த டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் போலீஸ் சர்வீஸ். இந்த அட்டாக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஜனவரியிலேருந்து நடக்குதான். பிப்ரவரி மாதம் தான் வந்து போலீஸுக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களாம் அந்த இ-கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட். பிகாஸ் த இ-கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட் கமிட்டி மெம்பர் இஸ் ஹெடட் பை சீஃப் செக்ரட்டரி and not a single member is present in the from the police department. ஸோ அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட்டரான ஒரு விஷயம் இல்லாதனால இனிஷியல் ஈக்கப்ஸ், ஒரு சரி நம்மளே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள், இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூஷுவலாக வந்து நம்ம அந்த முடிவெடுக்கக்கூடிய இல்லைனா வந்து அந்த செயல்படுத்தக்கூடிய அந்த திறன் வந்து குறையுது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஓகே, வானாக்ரை பற்றி கூட 2018 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2018 வானாக்ரை ஒரு 4-5 ரேன்சம் வேரோட பேரை வச்சு வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின், ரீசென்ட்லி இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏரோஸ்பேஸ் இஸ் அ கும்பா ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு வந்து ராஜ்நாத் சிங் சொல்கிறார். ஏரோஸ்பேஸ் அந்த ஏர் ஷோ இருக்குல்ல, அது வந்து பையினியல்னால் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்தியாவில் நடக்குதுன்னு அர்த்தம். 15th எடிஷன் இப்போ நடக்குது. கிட்டத்தட்ட இதுதான் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஏரோ ஷோ. ஓகேங்களா, ஏஷியாஸ் பிக்கஸ்ட் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் இது. இதை வந்து கும்பமேளா கூட வந்து நம்மளுடைய ஆனரபிள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. அப்போ கம்பேர் பண்ணும்போது நமக்கு கும்பமேளா வந்து இன்டர்னல் ஸ்ட்ரென்த்துக்கு, ஏரோஸ்பேஸ் வந்து எக்ஸ்டர்னல் பவரை வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சில கம்பேரிசன்ஸ் அவர் சொல்கிறாரு. பட் அந்த கம்பேரிசன்ஸ் நமக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ் விச் தே ஹவ் ஹைலைட்டட். அஸ்த்ரா மிசைல், நியூ ஜென்ரேஷன் ஆகாஷ் மிசைல், இந்த பேர்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். பினாக்கா கைடன்ஸ் ராக்கெட்டு. அதுக்கப்புறமா வந்து சம் எக்ஸ்போ ஃபேக்ட்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஏரோநாட்டிக்ஸ் இந்துஸ்தான் ஜெட் ட்ரெயினர் 36 has been renamed. இதுக்கு முன்னாடி வந்து சித்தாரான்னு இருந்தது, இப்போ வந்து யாஷாஸ் அப்படின்னு வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா, இந்த பேர் இம்பார்ட்டண்ட். இந்த பேரை வச்சு தான் ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிஇஓ ரவுண்ட் டேபிள் ஏரோ இந்தியா 2025 சிஇஓஸ் அவங்களோட ரவுண்ட் டேபிளுக்கு வந்து எட்ஜ் அப்படிங்கிற ஒரு தீம் வச்சுருக்காங்க. எட்ஜ்னா எனேபிளிங் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் த்ரூ குளோபல் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து 5th ஜென்ரேஷன் ப்ரோட்டோடைப் இப்போ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி லான்ச்ட் இன் 2026. இதுக்கு டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் இதுக்கான டீலிங்கை வந்து ஃப்ரான்ஸில் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஓகேங்களா, ஏரோ இன்ஜினுக்கான அந்த இது ஓகே AK-110 ஏரோ இன்ஜின் அதை வந்து தயாரிக்கிறதுக்கான அந்த விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வெளியிலருந்தும் வந்து Su-57 அண்ட் F-31 இந்த ஃபைட்டர் ஜெட்டில் எதை வாங்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. F வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு US, SU வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரஷ்யா. எதை வாங்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா ஹஸ் ஆல்சோ சைன்ட் த செவரல் அக்ரிமெண்ட் டு ஸ்ட்ரென்தன் த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன். டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பை வந்து இந்தியாவும் யூகேவும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா, என்னென்னா மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் லைட் வெயிட் மல்டி ரோல் மிசைல்ஸ், அப்புறம் அட்வான்ஸ்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ், இதெல்லாம் அசம்பிள் ஃபெசிலிட்டி வந்து டெஸ்ட் ஃபெசிலிட்டியை வந்து இந்தியாவில்
அவங்க கொண்டு வர போகிறாங்க. எங்கே கொண்டு வர போகிறாங்கங்கிறது இம்பார்ட்டண்ட். எங்கே கொண்டு வர போகிறாங்கன்னா ஹைதராபாத்தில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஹைதராபாத்தில் இந்த ஏர் டு ஏர் மிசைல் அந்த அசம்பிளி ஃபெசிலிட்டியை ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வர போகிறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் யூகே. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ராபெக்ஸ் எக்ஸசைஸ். இதுவும் ஒரு பைஈனியல் எக்ஸசைஸ் தான். இந்தியன் நேவினால் பண்ணப்படுற ஒரு பைஈனியல் எக்ஸசைஸ், தியேட்டர் லெவல் ஆப்ரேஷனல் எக்ஸசைஸ். ஓகேங்களா, இந்தியன் ஓஷன் ரீஜனில் இதை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்தியன் நேவியோடைய எல்லா பிரிவுகளும் இதில் கலந்துப்பாங்க. அது இல்லாமல் இந்த வாட்டி ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், அப்புறமா வந்து கோஸ்ட் கார்டு இவங்களும் கலந்துருக்காங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை இருக்குங்க, என்னென்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கன்வென்ஷனல். ஓகே, கன்வென்ஷனல்னால் என்னன்னு தெரியும் நம்ம, கன்வென்ஷனல் வார்ஃபேர். அது இல்லாமல் அசிமெட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிமெட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் த்ரெட்ஸ் அப்படின்னா என்னென்னு கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்போ அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாரின் சப்மரைன் என்டர்ஸ் இந்தியன் வாட்டர்ஸ் வித்தவுட் ப்ரியர் ஆத்தரைசேஷன் என்ன பண்ணுவீங்க? இது வந்து ஒரு அசிமெட்ரிக் வார்ஃபேர். சைபர் அட்டாக் டிஸ்டர்ப்ஸ் த கம்யூனிகேஷன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததில்லை. சைபர் அட்டாக்குங்கிறது ஒரு புது விஷயம். ஹைப்ரிட் வார்ஃபேர், ஹைப்ரிட் அசிமெட்ரிக் வார்ஃபேர். அதே மாதிரி டெரரிஸ்ட் குரூப் அவங்க தாக்குறாங்க அப்படின்னாலும் அது ஒரு புது விஷயம்தான். லார்ஜ் ஸ்கேல் மிசைல் அட்டாக் பை அ ரிவைல் நேவி அப்படிங்கிறது கன்வென்ஷனல் வார்ஃபேர். ஓகேங்களா, அப்போ 4 மட்டும் வராது, மற்ற 1 2 3 எல்லாமே வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ டேர்ம் இன் யுவர் எக்கனாமிக் சர்வே விச் இஸ் கால்ட் அஸ் ஏங்கல்ஸ் பாஸ். ஏங்கல்ஸ் பாஸ் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் சர்வேல ஒரு டேர்ம் இருக்குது. இப்போது எதுக்காக இந்த டேர்ம் வந்து ஹைலைட் இது ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது இந்த டேர்ம். ஏன்னா எக்கனாமிக் சர்வேல ஒரு டேர்ம் வருது அப்படின்னா அது புதுசாக இருக்குங்கிற பொறுத்த வரைக்கும் அதை அந்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்று வந்து சக்கரவியூகா சேலஞ்சு 2019 கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து காப்வெப் ஃபினாமினா அப்படிங்கிற அந்த ஃபினாமினாவையும் 2021 கேட்டாங்களா 20 கேட்டாங்களான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து எக்கனாமிக் சர்வேல வரக்கூடிய அந்த டேர்ம்ஸை வந்து வச்சு ஆன்சர் கொஸ்டின் வர்றது நிறைய காமனான ஒரு விஷயந்தான். அதன்படி வந்து ஏங்கல்ஸ் பாஸ் அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐ வந்து இட் ஹஸ் கேம் அவுட் ஆஃப் நோவேர். ஆக்சுவலி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு சினாரியோ இருந்திருக்குமானா தெரியாது. பட் இட் ஹஸ் ஃபாஸ்ட்லி க்ரோயிங். ஏஐ வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம ஜென்ரேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்ஸ்லேருந்து, கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து, டெஸ்க்டாப்லேருந்து, அதுக்கப்புறம் லேப்டாப்லேருந்து, மொபைல்லேருந்து, அதுக்கப்புறம் இன்டர்நெட்லேருந்து, இப்போ ஏஐ ரெவல்யூஷன் வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். டிரான்சிஷன் ஜென்ரேஷன்னா அது நம்ம ஜென்ரேஷனாக தான் இருக்கணும். ஸோ இப்போ ஏஐ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு டெக்னாலஜியிலேருந்து இன்னொரு டெக்னாலஜி போகும்பொழுது அந்த நியூ டெக்னாலஜியை வச்சு அந்த கம்பெனிஸோடைய ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். ஆனால் ரியல் வேஜ் வந்து ஸ்டாக்னட் ஆகிடும். இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஏஞ்சல்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்கல்ஸ் அப்படின்வாங்க. ஏங்கல்ஸ் வந்து மார்க்ஸோட ஃப்ரெண்டு. அவர் வந்து ஒரு பேப்பர் ஒன்று எழுதியிருப்பார். அவர் ப்ரப்போஸ் பண்ண பேப்பரின் அடிப்படையில் ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து இந்த பேரை வந்து அவரோட அடிப்படையில் வச்சுருப்பார். ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து ஏங்கல்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒவ்வொரு டெக்னாலஜி டெவலப் ஆகும் பொழுதும் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த ஃபேம் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ரீப் பண்ணுவாங்க. ஆனால் ரியல் வேஜ் வில் பி ஸ்டேக்னட். இந்த வார்த்தை இதுதான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ் வேர் ஃபிர்ம்ஸ் ரீப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் நியூ டெக்னாலஜி வைல் ரியல் வேஜஸ் ஸ்டாக்னட். இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பட்ஜெட். ரயில்வே பட்ஜெட்டை பற்றி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், ரயில்வேஸ் ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது சார், ஆனால் ரயில்வே பற்றி எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு. அதையே தான் இவங்களும் சொல்கிறாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தர் இஸ் அ கன்சல்டன்ட். வந்தே பாரத் ப்ராஜெக்டோடைய இண்டிபெண்ட் கன்சல்டண்ட்டாக இருந்தவர். ஸோ தேர் இஸ் சம் லெஜிட்டிமசி இன் இஸ் கிளைம்ஸ் ஆக்சுவலி. அப்போ பார்க்கும் பொழுது இப்போ ரயில்வே பட்ஜெட்டுன்னு தனியாக வந்து ஆக்வர்த் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருந்தாங்க. 1924 ரயில்வே பட்ஜெட்டை பிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக பிரித்து தனியாக வந்து பட்ஜெட், காமன் பட்ஜெட்லேருந்து ரயில்வே பட்ஜெட்டை தனியாக பிரித்து அதுக்கு
தனியாக பட்ஜெட் ஒதுக்கி அதுக்கான விஷயங்களை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எப்போ சேர்க்குறாங்க அப்படின்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏரால 2017 ரயில்வே பட்ஜெட்டையும் காமன் பட்ஜெட்டையும் ஒன்றா சேர்த்து ஒரே பட்ஜெட் ஆக்குறாங்க. ஓகேங்களா. அப்புறமா இப்போ பாஸ்ட் டெக்கேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் இன்ஃபியூஷன் மூலமாக கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரயில்வேஸுக்காக வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. எலக்ட்ரிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 95% ஹஸ் பின் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைட் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ட்ராக்கோட லென்த்து வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ரயில்வே. ஏன்னா ஆப்ரேஷனல் காஸ்ட்டுன்னு ஒரு காஸ்ட் இருக்குங்க ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும். அது இப்போது மெயின்டைன் பண்ணுறது, அந்த அசர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அந்த செலவு இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 98.2%. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ரயில்வேஸ்னால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, அந்த அசட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 98 rupees தேவை. அப்போ உங்களுக்கு எவ்வளோ தான் மிச்சம் லாபமாக இருக்கும்? 2 ரூபா தான் இருக்கும். இந்த 2 ரூபாயை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணவே முடியாது, எக்ஸ்பேன்ஷன் பண்ணவே முடியாது. அப்போ எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ரி அலோகேஷன் எப்பயுமே இந்த ரயில்வேஸுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ப்ராப்ளம் அங்கே இருக்குது. அதே மாதிரி ஃப்ளைட்டோடைய என்ன தான் கவர்மெண்ட் ஜிடிபி வந்து வளர்ந்தாலும் ரயில்வே ஃப்ளைட் ஓகேங்களா, அந்த கூட்ஸ் வண்டியோடைய அந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. 2% தான் வந்து வருஷம் வந்து வளருது. இது இல்லாமல் நம்ம வந்து இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ், மாடர்னைஸ் பண்ண வேண்டியது, ஸ்டேஷன்ஸை மாடர்னைஸ் பண்ண வேண்டியது, சேஃப்டி வைஸ், கனெக்டிவிட்டி வைஸ், கம்ஃபர்ட் வைஸ் மாடர்னைஸ் பண்ண வேண்டியதுக்கு இன்னும் ரயில்வேஸ் ஷுட் கோ மைல்ஸ் ஆக்சுவலி. ஓகேங்களா. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்லனா, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க ஃபார் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த ரயில்வேஸ். அதோடு நிறுத்திட்டாங்க, வேறு எதுவுமே பண்ணல. ஏன்னா நம்மளுக்கான மச் நீடட் கவாச் அந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் நத்திங் பட் ஆன்டி கொலிஷன் சிஸ்டம். அது போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினும் மோதிக்காது. அதுதான் கவாச் சிஸ்டம். அந்த கவாச் சிஸ்டம் வந்து இன்னும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரோல் அவுட் பண்ணப்படலை. சரி, கவாச் சிஸ்டம் போட்டால் போதுமா அப்படின்னா, ரயில்வேஸ் இஸ் ரன்னிங் பியாண்ட் தேர் கெப்பாசிட்டி. ஒவ்வொரு ஊழியனும், ரயில்வேஸில் வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியனும், டிரைவர்லேருந்து அதுக்கப்புறமா வந்து அந்த சிக்னல் போடுறவர்லேருந்து எல்லாருமே தே ஆர் ஒர்க்கிங் பியாண்ட் தேர் ஒர்க்கிங் ஹவர்ஸ். 8 hour ஒர்க் பண்ணணுன்னா 10 hour 12 hour வித்தவுட் இன்டர்வல் தே ஆர் ஒர்க்கிங் ஆக்சுவலி. ஸோ இதனால் ஹியூமன் ஃபெட்டிக் ஆகுது. ஸோ கவாஷ் போட்டாலுமே ஹியூமன் எரர்னால் வரக்கூடிய ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும். நடக்காமல் தடுக்க முடியும், பட் கவச் போடாமையே நம்ம ஒரு ஹியூமன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் வந்து இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஒர்க்லோடை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதன் மூலமாக ஆக்சிடென்ட்ஸை நம்மளால் உருவாகாமல் பார்த்துக்க முடியும். பட் அதன் அடிப்படையில் எந்த ஒரு திட்டமும் இந்த பட்ஜெட்டில் ரயில்வேஸுக்கு கொடுக்கப்படலை. There is another important thing which is called as Amrit Bharat stations, where the government has launched this in 2023 to enhance the minimum infrastructure of the stations. அதுக்கப்புறம் வைஃபை கனெக்டிவிட்டி, பாத்ரூம் எனேபிள் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து பிசிக்கலி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு வந்து ஆக்சசபிலிட்டி வந்து என்ஷூர் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஓவராலாக வந்து ரயில்வேஸை மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட திட்டம் தான் அம்ரித் பாரத் ஸ்டேஷன்ஸ். பட் இதுவுமே வந்து இன்னும் வந்து நிறைய இடங்களில் கிக் ஸ்டார்ட் பண்ணப்படலை அப்படிங்கிறது ஒரு பரவலான கம்ப்ளைண்ட். ஓகேங்களா. பட் ரயில்வேஸ் இஸ் ஆல்சோ கிளைமிங் தட் இட் ஹாஸ் எலக்ட்ரிஃபைடு 100%. க்ரீனர் வேர்ல்டோடைய க்ரீனஸ்ட் ரயில்வே எது அப்படின்னா இந்தியன் ரயில்வே தான் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. பட் இட் இஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் க்ரீன் வாஷிங். ஏன்னா 100% பண்ணிட்டீங்க, அது ஓகே. பட் அந்த 100% எலக்ட்ரிஃபிகேஷன், அந்த எலக்ட்ரிசிட்டி எந்த எலக்ட்ரிசிட்டிலேருந்து வருது? கோல் மூலமாக தான் நிறைய வருது. அப்போ அது எப்படி க்ரீனர் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கும்? ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்கள் டீசல் இன்ஜின்ஸை மாற்றிட்டீங்க, பட் அந்த டீசல் இன்ஜின்ஸ் கிட்டத்தட்ட வந்து 30,000 கோடி
அதோடைய மதிப்பு. ஓகேங்களா? டீசல் இன்ஜின்ஸ் இப்போ ஐடலாக இருக்க போகுது, அந்த அசர்ட்டை என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இந்த நிறைய கேள்விகள் வந்து இது ஸ்காலர்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத் ரேட்டை வந்து அதாவது வந்து அந்த இந்த ரேட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து 25 பேஸ் பாயிண்ட் வந்து குறைச்சிருக்காங்க. ரீப்போ ரேட். ரீப்போ ரேட் அப்படிங்கிறது என்ன சார்? ரீப்போ ரேட் இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு, நம்ம வந்து கடன் வாங்கணும் அப்படின்னா எங்கே போவோம்? பேங்க்குக்கு போவோம். பேங்க்குங்கெல்லாம் கடன் வாங்கணுன்னா எங்கே போவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட போவாங்க. கடன் அப்படின்னாலே அதுக்கு வட்டி போடுவாங்க. அப்போ ஆர்பிஐ போடக்கூடிய வட்டிக்கு பேர் தான், வட்டியோடைய பர்சன்டேஜுக்கு பேர் தான் ரீப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்பிஐ வந்து காசு தேவைப்படுது, கவர்மெண்ட் கிட்ட இது பேங்க்ஸ் கிட்ட போய் கடன் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐக்கு ஒரு ரேட்டுக்கு கொடுக்கும், அதுதான் ரிவர்ஸ் ரீப்போ ரேட். பேங்க்னால அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஆர்பிஐ தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட், இதை வந்து ஏற்றுறது இறக்குறதன் மூலமாக இன்ஃப்ளேஷனையும் அதுக்கப்புறமா வந்து அந்த கிரெடிட் எபிலிட்டியும் வந்து எக்கனாமியில் இருக்கக்கூடிய கிரெடிட் கிவிங் எபிலிட்டியை நம்மளால் ஆர்பிஐயால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த சினாரியோ படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரீப்போ ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ ஒரு 100 ரூபா நான் வந்து ஒரு பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்குது அப்படின்னா, இப்போ ஒரு 5 ரூபா வட்டி கொடுக்கறதுக்கு பதில் இப்போ 4 ரூபா வட்டி கொடுத்தா போதும். அப்போ 1 ரூபா எனக்கு மிச்சமாகுது. அப்போ என்கிட்ட அதிக காசு இருக்குது. அப்போ அதிக காசு இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும், அதை எக்கனாமியில் அதிக பேருக்கு வந்து என்னால் வந்து லெண்ட் பண்ண முடியும். லெண்டிங் எபிலிட்டி இஸ் இன்க்ரீஸிங். ஆக்சுவலி இதுதான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கணும். லெண்டிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இப்போ எக்கனாமியில். லெண்டிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, க்ரோத்தும் நடக்கும், அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் நடக்கும். 2 விஷயமே நடக்கும். ஓகே, இதை கேர்ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் இப்போ கட் பண்ணதன் மூலமாக நம்ம இப்போ எக்கனாமியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆர்பிஐ is focusing more on growth rather than inflation. Okay, அப்போ நியூஸ் அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, consider the following statements regarding the monetary policy committee of Reserve Bank of India. The monetary policy committee is responsible for determining the repo rate in India. கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஓகேங்களா? அதன்படி தான் நம்ம இந்த நியூஸ்லேயே பார்த்தோம். MPC of Reserve Bank of India anonymously cut the repo rate அப்படின்னு பார்த்தோம். அப்போ அனானிமஸ்லாம் விடுங்க, ஓகேங்களா? பட் they only cut the repo rate. அப்போ repo rate பற்றின அந்த முடிவு எடுக்கக்கூடிய திறன் MPCக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? MPC consists of 6 members, 3 from the RBI and 3 appointed by the government of India is correct. The composition of MPC, அதை பற்றி கேட்பாங்க. The decision of MPC are taken by the simple majority and the RBI governor has the casting vote. இப்போ in case of lockdown only, இல்லைனா வந்து அந்த டை டெட்லாக் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அவர் வந்து அவருடைய ஓட்டை கொடுப்பார், செகண்ட் ஓட்டாக தான் கொடுப்பாரு. ஸோ எல்லாமே கரெக்ட். ஓகே, RBI governor is the chairperson of the MPC also. Next, the repo rate as mentioned above in the passage is the rate at which the RBI borrows from the commercial bank to control the money supply அப்படிங்கிறது தான் கரெக்ட். B is the correct answer. ஓகேங்களா? Next, with reference to the impact of reduction in the repo rate, repo rate இப்போ reduction ஆயிருக்கு இந்த சினாரியோவில் கேட்குறாங்க. Which of the following is likely to occur? இதுதான் application based questions. கான்செப்ட் இருக்குது, அதை அப்ளை பண்ணக்கூடிய questions இதெல்லாம். Lower interest rates on loans for consumers likely to occur தான். ஓகேங்களா? இது அக்கர் ஆகுங்கிறது கிடையாது. இப்படி ஆச்சுன்னா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த சினாரியோஸை தான் கேட்குறாங்க. ஓகே, லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆன் லோன்ஸ் ஃபார் த கன்சியூமர்ஸ். குறைஞ்ச வட்டியிலேயே இவங்க வட்டியை குறைக்கிறதுனால இவங்களும் வட்டியை குறைச்சி அதிகமான லோன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வட்டியை குறைச்சாங்கன்றதுனால அதிகமாக லோன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இன்க்ரீஸ்ட் பாரோயிங் அண்ட் ஸ்பெண்டிங் லீடிங் டு எக்கனாமிக் க்ரோத்.
higher inflation in the long run if demand rises significantly. எல்லாமே correct. 1 2 3 is the correct statement. ஓகேங்களா, D is the correct statement. next private investment. private investment வந்து இப்போ expected to rise. ஏன் ரைஸ் ஆகணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, government is providing tax stimulus. இப்போ 12 லட்சம் வரைக்கும் யாரும் வந்து 12 லட்சம் வருமானம் வாங்குறவங்க வரைக்கும் யாருமே வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட தேவை இல்லை ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் வந்து இப்போ ஆர்பிஐயும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தே ஹவ் ஆட் அன் அகாமடேட்டிவ், அதாவது நியூட்ரல் ஸ்டான்ஸில் இருக்காங்க. நியூட்ரல் ஸ்டான்ஸ் அதன் பொறுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் ரெடியூஸ்டு தேர் ரேட்ஸ், ரெப்போ ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க டு இன்க்ரீஸ் த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். சார் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன சார் காரணம்? இப்போ நம்ம பார்த்தோம் அக்ரிகேட் டிமாண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் சர்வே இது பட்ஜெட் அப்போ நம்ம பார்த்தோம் C + I + G + X - M. C வந்து கன்சம்ஷன், I வந்து இன்வெஸ்ட்மெண்ட், G வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். aggregate demand is equal to C + I + G + X - M. X - M இது எக்ஸ்போர்ட், இது இம்போர்ட், இது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இது இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் இது கன்சம்ஷன். இந்த கன்சம்ஷன் வந்து ரொம்ப லோவாக இருக்குது சார். இந்த கன்சம்ஷன் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால, இந்த லோவாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டும் லோவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் டேக்ஸ் கட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? டேக்ஸ் கட் மூலமாக வந்து we can increase the perception that they are now the middle class people are going to spend their excess amount in FMCG and in the economy. அப்போ தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கே சார் காசு? ஸோ we are cutting the repo rate. repo rate நான் டிக்ரீஸ் பண்ணி விட்டுறேன் சார், இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சார் இது மட்டும் எங்களுக்கு பத்தாது சார், வேறு என்ன தேவை அப்படின்னா, கவர்மெண்ட் இருக்காங்கள அவங்களுடைய அந்த பாலிசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாலிசிஸ் ஷுட் பி ப்ரிடிக்டபிள் பாலிசிஸாக இருக்கணும். ஓகேங்களா, ப்ரிடிக்டபிள் பாலிசிஸாக இருக்கணும். இந்த ரிப்போ ரேட்டை நீங்கள் கட் பண்ணிடுறீங்க, ஓகே. பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, if they are not transforming this to the consumers, then also there is a problem, because investment அப்படிங்கிறது anticipation of consumption நால மட்டும் கிடையாது, but it is also the rate at which the bank, ability of the bank to give the லோன்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக அவங்க பேங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதை பொறுத்தும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ரேஞ்ச் வந்து மாறும். ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கிங் ஸ்டாக் ஆகிறதுக்கான சினாரியோஸாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இது இருக்குது இல்லை என்ன ஆகும் ஏது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குரு ரவிதாஸ் ரிஃபார்மர். சார் இதெல்லாம் எங்கேருந்து சார் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், சுடோக்கு அதெல்லாம் பக்கத்தில் ரொம்ப இது வந்து ரொம்ப தேவையில்லாத தான் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப உள்ளே போயிடுவாங்க, ஃபெய்த்துக்குள்ளே போயிடுவாங்க. சிலது இந்த பக்தி ரிலேட்டடான சில விஷயங்கள் வரும், அப்போ அதிலிருந்து நம்ம சில விஷயங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதன்படி தான் வந்து இந்த குரு ரவிதாஸ் பற்றி பேசியிருப்பாங்க. குரு ரவிதாஸ் இஸ் 15th 16th century பக்தி போயட். அவர் இஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் கபீர் அண்ட் குரு நானக். ரொம்ப இம்பார்ட்டண்ட், கண்டெம்பரரிஸ் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரு தாது தயால் இஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் கபீர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக 2014 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. அதே மாதிரி கபீர் இஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் அக்பர், ஏதோ ஒரு கேள்வி அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயம். அப்போ கபீர் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி ரவிதாஸும் இம்பார்ட்டண்ட் தான். அதுக்கப்புறம் அவங்களுடைய கம்பைல் பண்ண அந்த விஷயங்களை பற்றி கேட்பாங்க. பிஜெக்ஸ் அப்படிங்கிறது
கபீர் கம்பைல் பண்ண அந்த போயம்ஸ், ஓகேங்களா, கபீர் பிஜக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரவிதாசருடைய அந்த பிஜக்ஸ் வந்து என்ன அப்படி அந்த கம்பைல் பண்ணது என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஷபாத்ஸ், ஓகேங்களா, SHABADS, சபாஷ் அப்படின்னு இருக்குல்ல, சபாத்ஸ், அதுதான் ரவிதாசர் கம்பைல் பண்ணது. இதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குரு கிரந்த் சாஹிப்லேயே வந்து சேர்த்துருக்காங்க. ஹோலி குருவான சீக்கியர்களுடைய ஹோலி புக் குரு கிரந்த் சாஹிப் அதில் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி பஞ்ச்நவி டெக்ஸ்ட் ஆஃப் தாது பந்தி, தாது தயால ஃபாலோ பண்ணுறவங்க தான் தாது பந்தி, அவங்க வழிபடக்கூடிய அவங்களோட ஹோலி டெக்ஸ்ட் தான் பஞ்ச்நவி டெக்ஸ்ட். இதிலையும் அவர் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில வார்த்தைகளை சேர்த்துருக்காங்க குரு ரவிதாஸ். குரு ரவிதாசருடைய ஃபாலோவர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீராபாய், அதுக்கப்புறமா வந்து ராஜா நாகர்மேல், ஓகேங்களா. இவர் நிர்குணா செக்டை சேர்ந்தவர். மீராபாய் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க, அப்போ அது சர்க்குணா செக்ட். நிர்குணா சர்க்குணானா என்ன சார்? நிர்குணானா இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, உருவம் இல்லாதவர், எங்கேயும் நிறைஞ்சிருக்கார், அதுதான் இறைவன், அதான் நிர்குணா செக்ட், உருவம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். சர்க்குணா அப்படின்னா ஒரு டிஃபைன்டு கடவுளை வந்து கும்பிட்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ராமர் வர்ஷிப்பாக இருக்கலாம், கிருஷ்ணர் வர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை கிருஷ்ணரோட நிறைய ஃபார்ம்ஸ், வித்தாலா ஃபார்ம்ஸு, இந்த மாதிரி, ஓகேங்களா, வெங்கடேஸ்வராவை கும்பிட்றது, இந்த மாதிரி இருக்கிற அந்த இதுதான் வந்து சர்க்குணா செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி அவர் என்ன நினச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் சொசைட்டி, பேகம்புரா அப்படிங்கிற ஒரு சொசைட்டியை அவர் வந்து கனவு கண்டார். என்னென்னா ஒரு சாரோவே இல்லாத, கவலைகளே இல்லாத, டிஸ்கிரிமினேஷனே இல்லாத. ஏன்னா இவர் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனால் பாதிக்கப்பட்டவர், இவர் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தவர் இவர். அப்போ இஸ் ஆல்சோ அ ரிஃபார்மர், ட்ரைடு நாட் ரிஃபார்ம்டு பட் he tried, ஓகே, he criticized also. ஸோ ரவிதாசர் பற்றின இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகே. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு தலாய் லாமா, அவருக்கு வந்து இப்போ 90 வயசு ஆகுதுங்க. அவர் 1959 டிபெட்லேருந்து கிளர்ச்சி பண்ணி அந்த கிளர்ச்சி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா இந்தியாவுக்கு அவரோட ஃபாலோவர்ஸ் கூட வந்து கூட்டிகிட்டு வந்தார். அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, நான் இறக்கிறதுக்குள்ளே வந்து நான் சைனாவுக்கு, இந்த டிபெட்டுக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. சைனீஸ் சொல்கிறாங்க தாராளமாக வாங்க, ஆனால் டிபெட் வந்து சைனாவுடைய ஒரு பகுதிங்கிறத ஏற்றுக்கிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. ஸோ ஏன் வந்தார், எதுக்காக வந்தார், இதெல்லாம் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹிஸ்ட்ரி. திஸ் இஸ் அனதர் important cause for the India-China war actually, okay. Next 500 crore fund வந்து நேஷ்னல் மிஷன் ஆன் மேனுஸ்கிரிப்ட்ஸுக்கு சென்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஃபார் த நெக்ஸ்ட் 6 years. நேஷ்னல் மிஷன் ஆன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குல்ல, இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் February 2003 பை மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அது வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமாக திருப்பி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அது வந்து ஒரு அட்டானமஸாக இருந்துச்சு, இப்போ அதை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துருக்கு, ஓகேங்களா. சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமாக அறிவிச்சிருக்காங்க. அது இப்போ இன்னொரு ஸ்கீம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சொன்னாங்க, ஞான் பாரதம் மிஷன். மனுஸ்கிரிப்ட் 1 லட்சம் மனுஸ்கிரிப்டை வந்து மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து காப்பாற்றுறது, ரெக்கவர் பண்ணுறது தான் இதோடைய ஞான் பாரதம் மிஷனுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இலக்கு. பட் இது வந்து நேஷ்னல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் மிஷனுக்கு உள்ளே வருதா இல்லைனா இது தனியாக இருக்கா அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் வந்து சொல்லப்படலை, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ரிலேட்டடான நியூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வஉசி பற்றி மறுபடியும் வந்திருக்கு, 150th பர்த்டே, ஓகேங்களா. ஸோ அதனால் தமிழ்நாடு ரிலேட்டடாகவும் டிஎன்பிசியில் இந்த வாட்டி குரூப் 1லையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 150th இதுன்றதுனால 150th இப்போ கிடையாது, இதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. நான் யார் அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இவரை பற்றி வந்து பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க.
ஸோ அதனால் இது யூபிஎஸ்சிலையும் இவரை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, he advocated for social justice. ஓகேங்களா, இன் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இவர் பேசும்போது, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போ வந்து சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அந்த பேரில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ he advocated for the justice, social justice, எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அட்வொகேட் பண்ணுறாங்க. மற்றபடி இவரோட ஃபேக்ட் எல்லாமே தெரியும். இவர் வந்து ஸ்வதேசி மூமெண்ட் அப்போ 1906 அப்போ 1906ல் இவர் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இதுக்காக அவர் சிறைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு விமன்ஸ் ரைட்ஸ், he advocated women's rights, liberation of women, எஜுகேஷன் கொடுக்கணும், சமமாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிருக்காரு. ஓகேங்களா, ஓகே, வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஈ ஆல்சோ ரைட்டன் கமெண்ட்ரிஸ், இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். சிவகான போதம், அதுக்கப்புறம் தொல்காப்பியம், திருக்குறள், இது எல்லாத்துக்குமே வந்து கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்கார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிட்டி மால், ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் ஆர்டிசன்ஸ் டு டிஸ்பிளே தயர் ஒர்க். இந்த யூனிட்டி மால் எங்கே வரப்போகுது அப்படின்னா, இது முழுக்க டிஎன்பிசி ரிலேட்டடான நியூஸ். ஓகே, இந்த யூனிட்டி மால் அப்படிங்கிறது எங்கே வரப்போகுதுன்னா எக்மோரில் வரப்போகுதுங்க. ஓகே, கோஆப்டெக்ஸ் கேம்பஸில் வரப்போகுது. அண்ட் இட் இஸ் டெடிக்கேட்டட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆர்டிசன்ஸ் டு ஷோகேஸ் தயர் ட்ரேட் கிராஃப்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ். இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க? ஃபண்டிங் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹேண்ட்லூம்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் காதி டிபார்ட்மெண்ட். இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு ஃபண்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் ஆஃப் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். அந்த ஸ்கீமுக்கு உள்ளே வந்து இது வருது. ஓகே, அந்த ஸ்கீம் படி இது யூபிஎஸ்சியில் கேட்பாங்க. ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் இனிஷியேட்டிவ். இட் இஸ் ஏம்ட் அட் ப்ரொமோட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ஃப்ரம் ஈச் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, அண்ட் இதில் வந்து தமிழ்நாடுடைய அந்த கிராஃப்ட் ஆர்டிசன்ஸ் தான் வந்து பங்கேற்பாங்களா அப்படின்னா கிடையாது. அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸுமே வந்து இதில் பங்கேற்கலாம். அவங்களுக்குன்னு தனியாக 36 ஷாப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்படி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு லாஸ்ட் நியூஸ், லெசன்ஸ் பேர்ட்ஸ் டீச்சர்ஸ். ஓகேங்களா, சில லெசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் உங்களுடைய டிஎன்பிசிலையும் வந்து உங்களுக்கு எத்திக்ஸ் இருக்குது, இல்லை யூபிஎஸ்சி எத்திக்ஸ்லேயுமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆப்டிடியூடு, ஒவ்வொரு விஷயத்தை வச்சு என்ன கற்றுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக போடலாம், எஸ்ஏல எக்ஸாம்பிள்ஸாக போடலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரோஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஏதாவது ஒரு காக்கா இறந்துச்சு அப்படின்னா அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்று கூடி வந்து அழுகும் ஆக்சுவலாக. அதே மாதிரி காகை வந்து கரையும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோக் இருக்குது, கொக்கு இருக்குது அப்படின்னா எல்லா மீனையும் போக விட்டுட்டு எது வந்து அதுக்கு தேவையோ பெரிய மீனாக இருக்கோ அதை பிடிக்கும். அப்போ காத்திருந்து கொக்கு மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய இலக்கை அடையணும் அப்படிங்கிறத கொக்குக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ காகம் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான பேர்டுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இருந்தாலுமே அந்த காகத்தையே ஏமாத்துகிற ஒரு இது இருக்குது, குயில் வந்து முட்டை போடும், ஆனால் வந்து கூடு கட்டாது. அது ஒரு சோம்பேறி பறவை. அப்போ காகையோடைய அந்த கூட்டில் குயில் என்ன பண்ணிடும்னா முட்டையை போட்டுட்டு போயிடும். காகை வந்து அந்த காக்கை குஞ்சும் அதுக்கப்புறம் குயில் குஞ்சு ரெண்டுமே வந்து பொரிக்கும். முட்டை பொரிக்கும் பொழுது குயில் குஞ்சுமே வந்து ஒரு சமயம் வரைக்கும் வந்து காக்கை குஞ்சு மாதிரியே தான் இருக்கும். அப்போ காக்கை என்ன நினைக்கும்னா இது நம்மளோட குஞ்சு தான் அப்படின்ட்டு அதுக்கும் உணவளிக்கும். ஸோ இன்டெலிஜென்ட்டான பேர்டு கூட காக்கையாக இருந்தாலுமே அதை குயில் மாதிரி ஒரு பறவை வந்து ஏமாத்துது. இதிலேருந்து நம்ம என்ன நீதி கற்றுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சனை கூட ஏமாறுறதுக்கு வல்னரபுளான ஒரு பர்சன் தான், யாரை வேணாலும் ஏமாற்றலாம். அப்போ எல்லாருமே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத குறிக்குது. அதே மாதிரி டர்க்கி இருக்குது, அதாவது வந்து மயில் மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன தான் டர்க்கி வந்து மயில் மாதிரி இருக்கு அப்படின்றதுக்காக தோகையை விரித்தாலும் அது மயில் ஆகாது.
அப்போ நம்மளோட இடம் எங்கே இருக்குது, நம்மளோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத அந்த பாடத்தை நம்மளால் வந்து இந்த பறவைக்கிட்ட இருந்து நம்மளால் கற்றுக்க முடியும். வான்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வான்கோழியிலேருந்து நம்ம கற்றுக்க முடியும். இந்த மாதிரி பறவைகள் நமக்கு நிறைய லெசன்ஸை கொடுக்குது அப்படின்ட்டு வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லும். ஓகேங்களா? ஸோ ஆன் திஸ் நோட் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ வரைக்கும் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து மார்ச் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு மேலே தேவைன்னா பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு மேலே வந்து யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகும் சில நேரம். ஓகேங்களா? யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இட் இஸ் ரிப்பிட்டேஷன் ஒன்லி. போன மாதம் கேட்டது தான் திருப்பி கரண்ட் அஃபேர்ஸாக இம்பார்ட்டண்ட்டாக வரும். இல்லை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடிக்கு இது பண்ணது இப்போ வரும். அப்போ விட்டுருந்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸே நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னா மார்ச் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கோடு நிறுத்திக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவையில்லை. ஓகே? RPA Act qualification, disqualification, constitutional provisions of MPs, MLA, qualification, disqualification, difference பார்த்து வச்சுக்கணுமானா அதெல்லாம் பெருசாக தேவையில்லைங்க. அவ்வளோ தேவையில்லை, டீட்டெயில்டாக கேட்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் RPA ஆக்ட் என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இந்த DNDயில் ஒழுங்காக நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. இதுக்குன்னு தனியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. Sir, tax deduction leads to more demand and more products. That's okay. But the goods which cannot be produced will also be demanded. Prices of those goods will be demanded. It will raise to price hike. இல்லை, மேக்ரோ எக்கனாமிக் சினாரியோ தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பர்டிகுலர் கூட்ஸ், இதெல்லாம் மைக்ரோ எக்கனாமிக் சினாரியோ. நம்ம மேக்ஸிமம் மேக்ரோ எக்கனாமிக்கலாக தான் படிப்போமே தவிர இந்த மைக்ரோ கூட்ஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஓவராலாக எக்கனாமியில் இப்போ ஒரு விஷயம் நடக்கிறதுனால டொமினோ எஃபெக்டாக என்ன நடக்குது, இவ்வளோ தான் நமக்கு தெரியணும். ரொம்ப உள்ளே போயிட்டு நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. ஓகேங்களா? Article 85. Good. மைத்ரேயில் மைத்தி குக்கி. Article 85. Good. 11th and 12th படிக்க NCERT படிக்கவே இல்லை. இதுக்கு மேலே படிக்கலாமா இல்லைனா ஸ்டாண்டர்ட் புக் மட்டுமே படிக்கட்டுமா? நான் உங்ககிட்டேருந்து ஃபஸ்ட்லேருந்தே NCERT படிங்கன்னு சொல்கிறேன். பட் இதுக்கு மேலே நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் புக்கை ஆல்ரெடி படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக் படிங்க. ஏன்னா இதுக்கு மேலே டைம் கிடையாது நமக்கு. பட் இதுக்கப்புறமா தான் எல்லாத்தையுமே ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா NCERT படிக்கிறது நல்லது. ஓகே? எஸ், ரயில்வேஸில் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு காரணம் தான் புவர் மெயின்டெனன்ஸுக்கு. மேப்ஸை எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பிளேசஸ் இன் நியூஸ் மேக்ஸிமம் பார்த்தே ஆகணும். அது இல்லாமல் இன் ஜென்ரலாக மவுண்டன்ஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா, நேஷ்னல் பார்க்ஸ் இன் இந்தியா, இது வரைக்கும் கேட்ட நேஷ்னல் பார்க்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நேஷ்னல் பார்க்ஸு, அதுக்கப்புறமா வந்து இப்போது US ஒவ்வொரு காண்டினெண்ட்டாக போங்க. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் என்ன, இம்பார்ட்டண்ட் லேக்ஸ் என்ன, ஓகேங்களா? இப்படி நீங்கள் கொஞ்சம் மேப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் பாஸ் ஆகக்கூடிய கண்ட்ரீஸு, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் பாஸ் ஆகக்கூடிய கண்ட்ரிஸு, ஈக்குவேட்டரில் பாஸ் ஆகக்கூடிய கண்ட்ரிஸு, இந்தியாவில் ஸ்டேட்ஸ் என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் பாஸ் ஆகுது, இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியனில் என்னென்ன
ஸ்டேட்ஸ் வந்து பாஸ் ஆகுது. இப்படி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்படி ஸ்டாண்டர்டாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதே மாதிரி பிளேசஸ் இன் நியூஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்ஸிமம் நமக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரிவர்ஸு, மவுண்டன்ஸு, அதுக்கப்புறம் பிளேசஸ் இன் நியூஸ் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கவர்டு எவ்ரி திங். ஓகேங்களா? இது வரைக்கும் கேட்டதுக்கும் பதில் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ. இந்த கமெண்ட் செஷன், இந்த இது முடிஞ்சதுக்கப்புறமா கூட நீங்கள் கமெண்ட் செஷன்ஸில் கேள்வி கேளுங்க. அடுத்த செஷன்ஸில் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக இருங்க.